இன்றைக்கு வேத வசனத்தில் எசேக்கியேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். आज हम एजेकियल के 28 अध्याय का 12 वचन को पढ़ेंगे. எசேக்கியேலின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் எசேக்கியேல் நாம் வாசிக்கும் போது और एजेकियल के 28 अध्याय का 12 वचन में जब हम पढ़ते हैं நாம் தீரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். हम उस सोर राजा के बारे में पढ़ते हैं. கடந்த நாட்களிலே நாம் தீருவை குறித்து 26ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். पिछले दिनों में हमने 26वें अध्याय में उस सोर के बारे में पढ़ा. எசேக்கியேல் 26ஆம் அதிகாரத்தில் தீரு பட்டணத்தை குறித்து அதிகமாய் காண முடியும். एजेकियल 26 अध्याय में उस सोर नगर के बारे में ज्यादा हम लोग पढ़ सकते हैं. அதுபோல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அல்லது 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் தீருவனுடைய அதிபதியை குறித்து காண முடியும். और उसी तरीके से 28 अध्याय में उस सोर के राजा के बारे में हम लोग पढ़ सकते हैं. 26ஆம் அதிகாரத்திலேயும் 28ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரைக்கும் வாசித்தால் और 26 अध्याय और 28 के पहले से 4 वचन पढ़ेंगे तो இதெல்லாம் பூமிக்குரிய அல்லேலூயா ஆமென் பட்டணத்தை குறித்து பார்க்கிறோம். ये सब उस संसार में जो नगर है उसके बारे में पढ़ते हैं. பூமியில இருக்கிற அதிபதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். या संसार के जो राजा है उसके बारे में हम लोग पढ़ते ஆனால் हैं. இதே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் लेकिन इसी एजेकियल 28 अध्याय में 12ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசித்தால் 28 अध्याय का 12 से 18 वचन पढ़ेंगे तो அல்லேலூயா நாம இந்த தீரு ராஜாவை யாரோடு ஆண்டவர் ஒப்பிட்டு காண்பிக்கிறார் என்றால் इस सोर राजा को परमेश्वर किसके साथ जोड़कर बताते அவர் हैं? சாத்தானோடு கூட ஒப்பிட்டு காண்பிக்கிறார். उसे शैतान के साथ तुलना करके परमेश्वर बताते இந்த हैं. சாத்தான் அல்லேலூயா ஒரு தூதனாக ஆண்டவர் சிருஷ்டித்திருந்தார். इस शैतान को भी परमेश्वर ने एक दूत के समान बनाया था. இவனை தேவனே சிருஷ்டித்து வைத்திருந்தார். इसे परमेश्वर ने खुद ने बनाया था. எப்படி காபிரியேல் தூதன் இல்லை என்றால் மிகாவேல் தூதன் என்று பார்க்கிறோமோ जैसे हम लोग गाब्रियल या मिकाएल दूत को देखते हैं அதுபோல இவனும் ஒரு தூதன், அவனுடைய பேரு லூசிபர் என்று பார்க்கிறோம். वैसे ये भी एक दूत था, इसका नाम लूसीफर था. நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலேயும் यदि आप यशायाह का 14 अध्याय को पढ़ेंगे, ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் வாசித்தால் यशायाह 14 अध्याय का 12 से 14 वचन पढ़ेंगे तो இதே அல்லேலூயா சாத்தானை குறித்து இல்லை என்றால் லூசிபரை குறித்து அங்கேயும் நாம் காண முடியும். इसी शैतान या लूसीफर के बारे में हम लोग वहां पे भी पढ़ அவன் सकते हैं. செய்த தவறு என்ன, அவனுடைய வாழ்க்கையில வந்த அந்த பெருமை என்ன என்று அங்கே நாம் காண முடியும். और उसने क्या गलती किया और उसके जीवन में कैसा घमंड आया उसे हम देख सकते இந்த हैं. சாத்தானை குறித்து லூசிபரை குறித்து இந்த எசேக்கியேல் 28:12 ஒரு 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். इस शैतान लूसीफर के बारे में उस यशायाह 28 के बारे में 3 बातों को बताते हैं. முதலாவது அவனை எப்படி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். सबसे पहली बात, उसको किस प्रकार से रखा था. அவன் தேவன் அவனை ஒரு முத்திரை மோதிரமாய் வைத்திருந்தார். और एक अंगूठी जैसा परमेश्वर ने रखा था. முத்திரை மோதிரம் என்று சொன்னால் அந்த நாட்களில் ராஜாவினுடைய கையில முத்திரை இருக்கும். उन दिनों में राजा के हाथ में एक अंगूठा रहा ஒரு करता था. மோதிரம், அந்த முத்திரை மோதிரம் ராஜாவினுடைய விரல்ல இருக்கும். वो राजा के उंगलियों में एक अंगूठा रहता அந்த था. தேசத்தில் ஏதாவது ஒரு புதிய சட்டம் அவர்கள் உருவாக்கினால் यदि उस देश में एक नया आज्ञा को लोग बनाते அந்த थे, சட்டம் பாஸ் ஆகும்படியாய் அதிகாரத்தை பெறும்படியாய் वो नियम लागू होने के लिए ராஜா தன்னுடைய கையில் இருக்கிற அந்த மோதிரத்தின் மூலமாய் ஒரு முத்திரை வைப்பான். तो राजा उसके अंगूठी के साथ एक मुहर को लगाता அந்த है முத்திரைக்கு அதிகாரமும் பவரும் இருக்கிறது. और उस मुहर को एक अधिकार और सामर्थ्य அது रहता है. விலையேற பெற்று அந்த முத்திரை மோதிரமாய் காணப்படும். वो बहुत ही अनमोल विशेष एक अंगूठा रहता है. அல்லேலூயா. நீங்க ஆமென் அகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே यदि आप लोग हगाई का 2 अध्याय पढ़ेंगे, அகாயின் புஸ்தகம் 2:23 நாம் வாசித்தால் हगाई 2 अध्याय का 23वां वचन, இடிந்து கிடந்த தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்பும்படியாய் और टूटा हुआ परमेश्वर का भवन को वापस बांधने के लिए தேவன் செருபாபேலை எழுப்பினார். परमेश्वर ने जेरुब्बाबेल को खड़ा किया. அந்த செருபாபேலை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் 23ல? उस जेरुब्बाबेल के बारे में परमेश्वर क्या कहते हैं? செருபாபேலே உன்னை நான் என்ன மோதிரமாய் வைப்பேன், முத்திரை மோதிரமாய் வைப்பேன் என்றார். और मैं तुझे एक मोहर की तरह बनाऊंगा, ऐसा परमेश्वर ने ஆண்டவருடைய பார்வையிலே செருபாபேல் அவ்வளவு கனத்துக்குரியவனாய்
உயர்ந்த மதிப்பிற்குரியவனாய் அவன் காணப்பட்டான். और परमेश्वर के दृष्टि में जरूर इतना ही अनमोल और विशेष व्यक्ति था. தேவனுடைய சகல அதிகாரத்தையும் பெற்றவனாய் அந்த அல்லேலூயா செருபாபேலை கர்த்தர் நிறுத்தினார். परमेश्वर से सारा अधिकार पाया हुआ जरूबाबेल जैसा था. இன்றைக்கு அந்த சாத்தான் லூசிபரை அப்படித்தான் ஒரு முத்திரை மோதிரமாய் முதலாவது அவனை சிருஷ்டித்து வைத்திருந்தார். और उसी प्रकार से शैतान को भी परमेश्वर ने एक मोहर के जैसा बनाया था. ஆனால் கர்த்தர் தந்திருந்த அந்த அதிகாரம் அந்த மேன்மை எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான் பாவம் செய்ததனால. लेकिन क्योंकि उसने पाप किया तो परमेश्वर ने दिया सारा महिमा को उसने खो दिया. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில आज हमारे आत्मिक जीवन में भी ஒன்றுக்கும் லாயக்கற்ற தகுதியற்ற நம்முடைய வாழ்க்கையை और बिना कोई लायक जो हमारा जीवन था அவர் தெரிந்தெடுத்து இம்மட்டுமாய் மகிமையாய் நிறுத்தி இருக்கிறார். उसने हमें चुनकर उसके महिमा के लिए खड़ा किया. ஒரு அதிகாரம் உள்ள விலையேற பெற்ற ஒரு முத்திரை மோதிரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். और एक अधिकार के जैसा एक मुहर अंगूठी जैसा परमेश्वर ने रखा है. நாம் அந்த லூசிபர் விழுந்து போனது போல நாம் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். लेकिन जैसा लूसीफर गिरा हमें सावधान रहने कि हम नहीं गिरे. எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என்னை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறீர். कि तो लोग कहते हैं कि तूने मुझे अंगूठा का मुहर जैसा बनाया. அந்த மகிமையை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன் என்று எத்தனை பேர் சொல்றாங்க. उस महिमा या आत्मिक जीवन को मैं अंत तक बनाए रखूंगा कितने लोग कह सकते हो. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். यही बात परमेश्वर हमसे भी चाहता है. முதலாவது அந்த லூசிபரை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் வைத்திருந்தார். और सबसे पहली बार लूसीफर को एक अंगूठे का मोहर जैसा परमेश्वर ने रखा. இரண்டாவதாக அந்த 28ஆம் அதிகாரம் அந்த எசேக்கியேலிலே दूसरी बात एजेकिएल का 28 अध्याय में 12வது வசனத்தில் வாசித்தால் அவனை மிகுந்த அழகுள்ளவனாய் வைத்திருந்தார். और 12 वचन में फिर दूसरी बात उसे बहुत ही सुंदर बनाया था. அவனை சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்திருந்தாரா? जब बनाया तो कहते அவன் மிகுந்த அழகுள்ள எந்த அல்லேலூயா தூதனும் அவனை போல அழகுள்ளவனாய் இல்லை. और इतना सुंदर कोई और दूत उसके जितना सुंदर नहीं था. அவ்வளவு மிகுந்த அழகுள்ள அல்லேலூயா ஒரு தூதனாய் இந்த லூசிபரை ஆண்டவர் உண்டாக்கி வைத்தார். और इतना सुंदर परमेश्वर ने लूसीफर दूत को बनाया था. ஆனால் அந்த அழகுனாலே அவனுக்குள்ளே பெருமை வந்து விட்டது. लेकिन उस खूबसूरती के कारण उसके अंदर घमंड होने நீங்க लगा. 28ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 17வது வசனத்தில் வாசித்தால் यदि एजेकिएल के 28 अध्याय का 17 वचन को पढ़ेंगे எசேக்கியேல் 28:17 நீ உன்னுடைய அழகின் நிமித்தம் और तेरे सुंदरता के कारण உனக்குள்ள என்ன வந்தது என்கிறார். மேட்டி உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. तेरे अंदर घमंड आया ऐसा அந்த पढ़ते हैं. இருதயத்தில் மேட்டிமை வந்ததற்கு காரணம் என்ன என்று அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். और उसके मन में घमंड क्यों आया उसका कारण भी है. உன்னுடைய அழகின் நிமித்தம் அல்லேலூயா மேட்டிமையானாய். उसके सुंदरता के कारण उसके अंदर घमंड அந்த आया. மேட்டிமையினாலே உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஞானத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டாய். और उस घमंड के कारण परमेश्वर ने जो तुझे ज्ञान दिया उसको भी तूने कुछ बेकार कर दिया. ஆண்டவர் உனக்கு தந்திருந்த அந்த அழகு அல்லேலூயா அது உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டது என்கிறார். और जो खूबसूरती परमेश्वर ने तुझे दिया उसने उसे नाश किया. அதனால தான் நாம 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் வாசித்தோம். इसलिए हम लोग नीति वचन के 31 अध्याय में जब पढ़ते हैं நீதிமொழிகள் 31 அதுல 30வது வசனத்திலே அழகு மாயை என்று குறிப்பிடுகிறார். और नीति वचन 31 के 30 में जो सुंदरता है वो ऐसा है दिखावा जैसा है. அழகு என்பது ஒரு மாயையாய் காணப்படுகிறது. और वो खूबसूरती सिर्फ ऐसा फंसाता है ऐसा. தேவனுக்கு பயப்படுதலே எப்படி காணப்படுகிறது? அல்லேலூயா எப்படிப்படும் புகழப்படும். लेकिन परमेश्वर को जो डरता है वही ऊंचा किया जाता है. பல சமயத்துல இந்த தோல்ல காணப்படுகிற அழகு कुछ समय जो चमड़ी में दिखाई पड़ता है जो खूबसूरती ஆண்டவர் தோல்ல காணப்படுகிற அழகை பார்க்கலாம். और परमेश्वर जो चमड़ी में खूबसूरती देखता है उससे भी ज्यादा அவர் நமக்குள்ளே உள்ளான அந்த அழகை காண हमारे விரும்புகிறார். भीतर की खूबसूरती को परमेश्वर देखना चाहते நம்மை हैं. வெளிப்படையான தோலினுடைய அழகு அல்ல நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான அழகை அவர் காண விரும்புகிறார். और बाहर से चमड़ी में ऐसा खूबसूरती करने लेकिन अंदर से खूबसूरती को परमेश्वर देखना चाहते அப்படி हैं. நாம் சரீரத்தினுடைய அழகை பார்த்தால் ऐसे अगर शरीर की खूबसूरती को अगर हम देखते हैं உன்னத பாட்டுகளிலே இயேசுவை குறித்து அதிகமாய் வர்ணிக்கிறார். श्रेष्ठ गीत में परमेश्वर यीशु के बारे में ज्यादा कहते அவர் हैं. 10,000 பேர்களிலே எப்படிப்பட்டவராயிருந்தாரா? சிறந்தவராயிருந்தார். वो 10,000 में सुंदर था. அவர் वो அழகுள்ளவராயிருந்தார். बहुत ही खूबसूरत था அவர் வெண்மையும் சிவப்புமாயிருந்தார். और बहुत ही सफेद वो था. இப்படி அல்லேலூயா 10,000 பேர்களை பார்க்கலாம் சிறந்தவராய் ஆமென் அல்லேலூயா அழகுள்ளவராய் காணப்பட்ட इतना அவர் 10,000 से भी ज्यादा सुंदर जो वो था. நீங்க ஏசாயா புத்தகம் 53 2வது வசனத்துல வாசித்தால் यदि यशायाह के 53 के 2 को आप पढ़ेंगे அவர் அடிக்கப்பட்டு அல்லேலூயா காயப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்தார். वो मारा गया और तोड़ा गया और क्रूस पर वो सारा दर्द को सहा அவரை காணத்தக்க அந்த ரூபம் இல்லாதபடிக்கு அந்த கேடு அடைந்தார். और उसको देखकर पहचाने भी नहीं इस प्रकार से उसे मारा गया. அவருக்கு அழகும் இல்லை என்னதும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. और अब उसमें ना कोई सुंदरता रहा था. ஏன் இத்தனை பெரிய அழகுள்ள இயேசு கிறிஸ்து
தன்னுடைய சௌந்தரியத்தையும் அழகையும் அவர் இழந்து போனார் என்றால், और क्यों इतना महान परमेश्वर ने अपने सुंदरता को गवा दिया? அவர் தன்னுடைய சௌந்தரியத்தையும் அழகையும் யாருக்காக இழந்தார் என்று பார்க்கிறார். उसने अपने खूबसूरती को किसके लिए गवाया? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய அழகை சௌந்தரியத்தை சிலுவையில இழந்து போனார். हमारे लिए, हमारे पापों के लिए परमेश्वर ने अपनी खूबसूरती को क्रूस पर गवाया. ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் நமக்காய் சிலுவையில அர்ப்பணித்தார் என்றால், अगर यीशु मसीह ने अपनी खूबसूरती को क्रूस पर हमारे लिए दिया तो இந்த ஆராதனையில் எத்தனை பேர் சொல்லி, ஆண்டவரே என்னுடைய அழகெல்லாம் உமக்கு தான். कितने लोग इस आराधना में कह सकते हैं कि प्रभु मेरा सुंदरता तेरे लिए है, உம்முடைய நாம மேன்மைக்காக என்னுடைய அழகெல்லாம் உமக்காய் பயன்படுத்துறேன். तेरा नाम ऊंचा हो इसके लिए वो सुंदरता काम में आना Praise the चाहिए. Lord. प्रभु की स्तुति हो. இயேசுவே எல்லாவற்றையும் நமக்காய் அர்ப்பணித்தார் என்றால், अगर यीशु ने हमारे लिए सब समर्पण किया तो, நம்முடைய அழகெல்லாம் அல்லேலூயா நீங்க தான் அப்பா உமக்காகத்தான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றார். और कितने लोग कहते हैं कि मेरी खूबसूरती सब तेरे लिए है சில परमेश्वर. நாடுகளிலே நாம பார்த்தால், कुछ देशों में अगर आप देखते हैं, சைனா, தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளிலே பார்த்தால், और चाइना, जापान या दूसरे कुछ देशों में ஸ்திரீகள் தங்களுடைய தோள்களை நிறமாக்க, கலராக்க எத்தனையோ பணங்களை செலவழிக்கிறார்கள். और स्त्रियां जो है अपनी कलर को चेंज करने के लिए बहुत कुछ करते அவருடைய हैं, ஒரே ஒரு ஆசை தன்னுடைய தோலுடைய கலர் அல்லேலூயா வெண்மையாய் காணப்பட और வேண்டும். उनका एक ही इच्छा कि उनका शरीर का जो चमड़ी का रंग सफेद हो. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் தோலை பார்க்கல, அல்ல இருதயத்தை பார்க்கிறார். அல்லவாசா. लेकिन उधार पाए बच्चों का परमेश्वर रंग को नहीं देखता लेकिन दिल को देखता है. அல்லேலூயா. हालेलुया. ஆமென். அதுதான் அந்த சூனேமியா சொல்லுகிறாள், சூனேம்காரத்தி சொல்லுகிறாள். और इसलिए वो सुनेमी स्त्री कहती है, நம்ம உன்னத பாட்டுகள் 1ஆம் அதிகாரத்துல சூனேம்காரத்தி சொல்லுகிறாள். और सुनेम करती कहती है. இந்த சூனேம்காரத்தி யார் என்று சொன்னால், वो कौन था? அல்லேலூயா சாலமோனுடைய அரண்மனையை ஒட்டி ஒரு தோட்டம் இருந்தது. और सुलेमान का जो भवन था उसके सामने एक बगीचा था. சாலமோனுடைய அரண்மனையை ஒட்டி ஒரு அருமையான தோட்டம், திராட்சை தோட்டம் இருந்தது. सुलेमान के महल के सामने एक सुंदर बगीचा था. அந்த தோட்டத்தை அல்லேலூயா கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு ஸ்திரீயினுடைய கையில் और இருந்தது. उसे देखभाल करने का एक जिम्मेदारी एक स्त्री को दिया गया அந்த था. ஸ்திரீயினுடைய பேர் என்ன பேர் என்று 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். उस स्त्री का नाम को हम पहला अध्याय में पढ़ते அவருடைய हैं. பேரு சூனேம்காரத்தி. और सुनेम करती उसका नाम था. என்ன பேர் என்று பார்க்கிறோம். और उसका नाम क्या था? ஆமென். சூனேம்காரத்தி அல்லேலூயா அந்த தோட்டத்தை கவனித்துக் கொண்டு வந்தார். और सुनेम करती ने उस बगीचे को देखभाल किया. சில சமயங்களிலே இந்த ராஜாவாகிய சாலமோன் அந்த தோட்டத்திலே வந்து போவார். कुछ समय जब वो सुलेमान उस बगीचे की ओर आता था, இப்படி அல்லேலூயா ஆமென் சாலமோன் அந்த தோட்டத்திலே வந்து போன போது, और जब कभी सुलेमान उस बगीचे में आता था, அந்த தோட்டத்திலே கவனித்துக் கொண்டிருந்த சூனேம்காரத்திக்கு அல்லேலூயா ராஜாவாகிய சாலமோனுக்கு ஒரு பாசம், ஒரு அல்லேலூயா ஆமென் உண்டானது. तो उस स्त्री की और उस सुलेमान राजा को एक अच्छा लगने लगा. அவளை மிகவும் அதிகமாய் நேசிக்க उससे ஆரம்பித்தார். ज्यादा वो प्रेम करने लगा. அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அதுபோல ஒரு ஐக்கியத்தை அங்கே வெளிப்படுத்தினார்கள் ரெண்டு பேரும். और यीशु मसीह और कलीसिया का कैसा एक संबंध है वैसा वो दोनों ने बताया அந்த था. சூனேம்காரத்தி தன்னை குறித்து சாலமோனை குறித்து அவள் விவரிக்கும் போது, उस सुनेम करती ने जब सुलेमान के बारे में और उसके बारे में कहा, நான் உம்முடையவள், நீர் யாருடையவர், என்னுடையவர் என்கிறார். वो कहते कि मैं तेरा हूँ और तू मेरा है. அந்த 1ஆம் அதிகாரத்தில் அவள் தன்னை குறித்து சொல்லுகிறாள். उस पहले अध्याय में वो कहती है, நான் கருப்பாய் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், அழகாய் இருக்கிறேன் என்றாள். और मैं काली हुई तो भी मैं सुंदर हूँ. 1ஆம் அதிகாரம் வசனத்துல அல்லேலூயா 5வது வசனத்துல வாசிக்கிறோம். और அல்லேலூயா. இந்த சூனேம்காரத்தி அந்த தோட்டத்துல வேலை செஞ்சு அவளுடைய தோலினுடைய நிறம் மாறி போனது. और जो वो खेत में बगीचे में थे इसके लिए उसका चमड़ी का रंग काला हो गया அவளுடைய था. தோலினுடைய நிறம் மாறி போனாலும் उसका चमड़ी का रंग बदल गया. फिर भी ராஜாவாகிய சாலமோன் சூனேம்காரத்தினுடைய தோலை பார்த்து அவளை நேசிக்கவில்லை. सुलेमान राजा ने उसके चमड़ी के रंग को देखकर उस அல்லேலூயா. அவள் சொல்றா, நான் கருப்பா இருந்தாலும் சாலமோனுடைய பார்வையில் எப்படி காணப்படுகிறேன், அழகாய் वो காணப்படுகிறேன். कहते कि मैं काली जैसे हूँ तो भी सुलेमान के दृष्टि में मैं बहुत सुंदर हूँ. சாலமோனுடைய பார்வையில சூனேம்காரத்தி தோல் கருப்பா இருந்தால் அழகாய் காணப்பட்டாள் என்றால், अगर सुलेमान के दृष्टि में वो सुनेम करती स्त्री खाली रह के भी खुश हो पाई எத்தனை तो பேர் சொல்றீங்க சாலமோனை பார்க்கலாம் நல்லவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. कहते लोग कहते कि सुलेमान से भी अच्छा हमारा परमेश्वर यीशु, நம் நேசர் அல்லது இயேசு, हमारा प्रेमी यीशु, அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். वो हमसे प्रेम करने वाला परमेश्वर நம்முடைய है. தோலை பார்த்து நம்முடைய அழகை பார்த்து அவர் நேசிக்கல. हमारे चमड़े के रंग या रंगों को देखकर वो खुश नहीं होता, அளவில்லாத கிருபையினாலே நம்மை நேசிக்கிறபடினால் நன்றி சொல்லுவோம். लेकिन उसके अनुग्रह से हमसे प्रेम करता है इसके लिए धन्यवाद. ஒரு ஆப்பிரிக்காக்காரன் கூட சொல்ல முடியும். एक अफ्रीका का देशवासी भी कह ஒரு सकता है, ஆப்பிரிக்கா ஸ்திரீ கூட ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும். एक अफ्रीका की स्त्री भी ऐसा कह सकती என் है, நேசரே, நான் கருப்பா இருந்தால் உம்முடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன், அழகா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். कि मेरा
प्रेमी मैं काली हूँ तो भी तेरे दृष्टि में मैं प्रेम करने वाली जैसे। நிறத்தை எல்லாம் தாண்டி கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடி நான் நன்றி சொல்லுவோம் ரபா. और रंगों से भी आगे परमेश्वर हमसे प्रेम करता है, इसलिए धन्यवाद कहना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதுதான் நாம் வாசிக்கிறோம் இந்த யாரை ஆண்டவர் சிருஷ்டித்த போது और इसलिए हम पढ़ते हैं जब उस लूसीफर को निर्माण किया, லூசிபரை ஆண்டவர் சிருஷ்டித்த போது जब लूसीफर को परमेश्वर ने बनाया, எப்படி உண்டாக்கி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். उसे कैसे बनाया था। அவனை அழகுள்ளவனாய் அருமையான தூதனாய் லூசிபர் और உண்டாக்கி बहुत ही खूबसूरत सुंदर एक दूत बनाया था। அடுத்து இந்த 28ஆம் அதிகாரம் எசேக்கியேலிலே, और फिर एजेकिएल के उस 28 अध्याय में, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அவனை ஞானத்தால் நிறைத்து வைத்திருந்தார். एजेकिएल 28 के 12 में उसे बुद्धि से भरा था। 12வது வசனத்துல அவனுக்கு என்ன தந்து வச்சிருந்தாரு? ஞானத்தால் நிறைந்தவனாய் லூசிபர் காணப்பட்டார். और बुद्धि के साथ परमेश्वर ने उस एजेकिएल को भरा இந்த था। ஞானம் என்பது ஒன்று தேவனை குறித்த ஞானம், और जो ज्ञान है, एक तो परमेश्वर के बारे में ज्ञान, இன்னொன்று உலக ஞானம், और दूसरा संसार के बारे में ज्ञान। அநேகர் தலையிலிருந்து கால் வரைக்கும் உலக ஞானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். और बहुत सारे लोग सिर से लेकर पांव तक संसार के बारे में सारा ज्ञान रखे हैं। இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞானத்தால நிறைஞ்சு கிடக்குது. और आज जो पढ़ाई करने वाले बच्चे वो पूरा ज्ञान से भरे रहते हैं। அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல, दानियेल का 12 अध्याय में, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தால், दानियेल 12 का 4 में, கடைசி நாட்களிலே அறிவு என்னாய் போகுமா? பெருகி போகும், பெருத்து போகும். और अंतिम दिनों में जो ज्ञान है वो ज्यादा बढ़ेगा। அறிவு பெருத்து போகும் கடைசி நாளில். और अंतिम दिनों में ज्ञान जो है बहुत ही बढ़ते रहेगा। பிசாசு அநேகருக்கு அல்லேலூயா அறிவை, உலக அறிவை கொடுத்து और வச்சிருக்கார். शैतान संसार के सारे बुद्धि ज्ञान को बहुत को देगा। ஆண்டவர் லூசிபருக்கு அந்த அறிவை கொடுத்திருந்தார். परमेश्वर ने लूसीफर को ज्ञान दिया, ஆனால் அந்த அறிவை இன்றைக்கு மனுஷனுக்குள்ளே தவறாய் அல்லேலூயா சாத்தான் லூசிபர் புகுத்து வைக்கிறார். लेकिन उसी ज्ञान को जो शैतान लूसीफर है ऐसा गलत तरीके से उपयोग करता உலக है। அறிவு மனுஷனை யாரை விட்டு பிரிக்கிறது? जो संसार का ज्ञान है वो मनुष्य को किससे अलग करता है? தேவனை விட்டு பிரிக்கிறது. परमेश्वर से वो अलग करता है। இன்றைக்கு உலகத்திலே अनेक சயின்டிஸ்ட்களை நாம் பார்த்தால், और संसार में अगर ज्यादा वैज्ञानिक को आप देखते हैं, சயின்டிஸ்ட்கள் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்பை முயற்சித்து பார்க்கிறார்கள். वैज्ञानिक लोग हर रोज कुछ नया पाने का कोशिश करते हैं। அவர்கள் இப்படி நாளுக்கு நாள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து वो लोग दिन प्रतिदिन कुछ नया ढूंढ कर தங்களை பெரிய ஞானி என்று, அறிவாளிகள் என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். अपने आप को बड़ा ही बुद्धिमान ऐसा बताते हैं। இப்படி தங்களை அதிகமாய் ஞானி அல்லது அறிவாளி என்று அவர்கள் எண்ண और इतना अपने आप को बुद्धिमान समझने के बाद அவர்கள் யாரை பார்க்கிலும் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் தேவனை பார்க்கிலும் பெரியவர்கள் என்று நினைத்துக் वो लोग கொள்கிறார்கள். सोचते कि वो परमेश्वर से भी ज्यादा महान या बड़े हैं। அவர்கள் தங்களையே தெய்வம் என்று நினைத்துக் वो கொள்கிறார்கள். लोग अपने आप को परमेश्वर समझने लग जाते அல்லது हैं। இந்த உலக ஞானம், அறிவு அல்லது ஆண்டவரை விட்டு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் தூரமாக்கி போடுகிறது. तो संसार का ज्ञान जो है थोड़ा थोड़ा करके परमेश्वर से अलग करता है। இன்னைக்கு நீங்க படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா, आज अगर पढ़ने वाले बच्चों को आप देखते அல்லது हैं 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது கவர்மெண்ட் அந்த பாடங்களை மாத்தலாம். और 3 वर्ष में एक बार जो सरकार है उनका सिलेबस बदल देता எப்படி है। பாடங்களை மாற்றுவார்கள்? और कैसे वो लोग बदलते हैं? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு जो 10वीं कक्षा में पढ़ते हैं, 12ஆம் கிளாஸ் பாடத்தை 10ஆம் கிளாஸ்ல கொண்டு வந்து வச்சிருவாங்க. जो 12वीं कक्षा में जो पढ़ाई है उसे 10वीं में लेकर आते हैं। கல்லூரியில படிக்கிற பாடத்தை 12ஆம் கிளாஸுக்குள்ள கொண்டு और जो வந்து डिग्री में पढ़ते हैं उसे 12वीं कक्षा में ले आते கொஞ்சம் हैं। கொஞ்சமாய் அல்லது பெரிய பெரிய படிப்புகளை கீழ படிக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து और வச்சிருவாங்க. थोड़ा थोड़ा करके ऊपर की जो पढ़ाई है उसे नीचे के लोगों को देते ஆமென். हैं। 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் 10ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்கிறாங்க. जो 8वीं कक्षा में पढ़ते हैं वो लोग 10वीं कक्षा के उस पढ़ाई को ஒரு पढ़ते हैं। காலத்துல நீங்க ஸ்கூல்ல கணக்கு படிச்சா எப்படி படிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க? और एक समय में आप लोग अगर स्कूल में मैथ्स पढ़ते तो कैसे पढ़ते थे? அல்லேலூயா. 1 2 2 2 4ன்னு படிச்சிருப்பீங்க. और 1 का 2 ऐसे 2 का 4 ऐसे पढ़ते थे। அல்லேலூயா. அது அந்த நேரத்தினுடைய படிப்பு அப்படி वो இருந்தது. उन दिनों का पढ़ाई इतना ही था। இத போய் இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட சொன்னா அவங்களுக்கு தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. आज अगर बच्चों से ऐसा कहेंगे तो उनके सिर के ऊपर से जाएगा। இன்னைக்கு எடுத்த உடனே கால்குலேட்டர் எல்லாமே பார்த்துட்டு அல்லேலூயா அப்படியே போயிருந்தாங்க. और अभी तो सब कैलकुलेटर में डाल के ऐसे वो लोग आगे बढ़ தேவ जाते हैं। பிள்ளையே அல்லேலூயா கூட்டி அல்லேலூயா கணக்கு பெருக்கி பார்க்க அவங்களுக்கு தெரியாது. और जोड़कर ऐसा गिनने के लिए वो लोगों को शायद आता ही नहीं। நீங்க அல்லேலூயா கணக்கு வகுத்தல் பெருக்கல் சொன்னா என்னன்னே தெரியாது. और कैसे गुणांतर करना या जोड़ना या घटाना वो नहीं जानते हैं। இதுக்கு அடுத்தால உடனே ஒரு கால்குலேட்டர் தூக்குவாங்க, டக் டக் அடிச்சு பாப்பாங்க, ஓகே இது போலதான் சொல்லி. और सब बातों के लिए तुरंत कैलकुलेटर लेके ऐसा ही जोड़ के वो लोग बता देते ஒருவேளை हैं। அந்த கால்குலேட்டர் தப்பா போயிருச்சுன்னா இவங்க எல்லாமே தப்பா போயிடும். और शायद वो कैलकुलेटर खराब बता देगा तो ये सब लोग गलत ही हो ஆனா जाएंगे। அந்த நாட்கள்ல 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா கூட்டல் கணக்கு பார்த்தா அல்லேலூயா உடனே எல்லாம் சொல்லிடுவாங்க. लेकिन उन दिनों में जो ऐसा सिर्फ 2 कक्षा पढ़ा रहेगा लेकिन आज बहुत ही अच्छा गिनती करते இந்த हैं। நாட்களிலே அறிவு பெருத்து
பெருத்து போய் விட்டது. और आज के दिनों में जो बुद्धि है वो बढ़ता रहता है. உங்களுக்கு ஒருவேளை அல்லலியா மொபைல கையில கொடுத்து ஆஃப் பண்ணவும் ஆன் பண்ணவும் தான் தெரியும். और आपको शायद हाथ में मोबाइल देंगे तो शायद चालू करना और बंद करना आता ஆனா रहेगा. 1.5 வயசு பிள்ளைகிட்ட இன்னைக்கு கொடுத்தால், लेकिन 1.5 साल का बच्चे को अगर आप देंगे அதுல வாட்ஸ்அப்னா என்ன, அதுல ஃபேஸ்புக்னா என்னன்னு அத்தனையும் தெரிஞ்சு तो வச்சிருக்காங்க. उसके अंदर व्हाट्सएप क्या है, फेसबुक क्या है, सब वो जानकर रखते அந்த हैं. அளவுக்கு அறிவு பெருத்து போச்சு. उतना आज ज्ञान बढ़ गया है. அவங்க கிட்ட இருந்து தான் எல்லா பாட்டியம்மா தாத்தாமா படிக்க வேண்டியிருக்கு. और उनसे ही सारे दादा दादी को सब सीखना पड़ता है. அறிவு பெருத்து போய் விட்டது. और ज्ञान इतना बढ़ गया है. அல்லலியா இப்படிப்பட்ட அறிவை இந்த லூசிபர் வாங்கிக்கிட்டு, और इस प्रकार के ज्ञान को लूसीफर ने पाकर இன்னைக்கு விழுந்து போன தூதனா இருக்கிறவன் அந்த அறிவை வச்சு அநேகரை வீணாக்கி போட்டு आज गिरा हुआ दूत उसी ज्ञान को लेकर दूसरों को धोखा देता है. தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் அவர்கள் சிந்தனையில என்ன ஆகி போனார்கள் என்று பார்க்கிறோம். வீணரானார்கள். और अपने आप को ज्ञानी बता के भी वो लोग सोच में व्यर्थ हो गए थे. இந்த அறிவாளிகள் எல்லாம் எனக்கு வேண்டாம்ட்டார் ஆண்டவர். और इसलिए परमेश्वर ने कहा कि मुझे ज्ञानी लोग नहीं चाहिए, இந்த அறிவாளிகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், मुझे बुद्धिमान लोग नहीं चाहिए. ஏனென்றால் யாரை தெரிந்து கொண்டார் என்று इसलिए பார்க்கிறோம். परमेश्वर ने किसको चुना? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். और अकलमंद लोगों को शर्मिंदा करने के लिए परमेश्वर ने मूर्ख को चुना. எத்தனை பேர் பைத்தியங்களை போல இருந்த நம்மை தெரிந்து கொண்டார்? ये लोग कहते हैं कि मूर्ख जैसे हम लोग थे, परमेश्वर ने हमें चुना. ஒன்றுக்கும் லாயக்கற்ற ஒன்றும் தெரியாத அல்லலியா பைத்தியத்தை போல காணப்பட்ட நம்மை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். और किसी के भी लायक नहीं थे, हम लोग मूर्ख जैसा था, लेकिन परमेश्वर ने हमें चुना. அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதி யாருன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. आज भारत का प्रेसिडेंट कौन है पूछेगा तो शायद पता नहीं. அநேகருக்கு அது தெரியாம இருக்கலாம். बहुत लोग को शायद वो पता नहीं होगा. ஆனால் தெரியுமோ தெரியாதோ ஒன்றை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் இயேசு யார் என்று அறிந்திருக்கிறோம். और वो हमें पता है या नहीं, लेकिन हम लोग एक बात जानते हैं कि यीशु कौन है. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். मैं जिसका विश्वास करता हूं वो कौन है हम जानते हैं. நமக்கு என்ன அறிவு இப்பொழுது தேவை? अब हमें कैसा ज्ञान चाहिए? தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு அவசியம். परमेश्वर के बारे में ज्ञान चाहिए. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौलुस कहता है ஹalleluya, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, फिलिपियों 3 अध्याय में, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 அதுல வாசித்தால், फिलिपियों 3 के 7 और 8 वचन में, நான் எல்லாவற்றையும் விட்டேன், मैं सब कुछ छोड़कर அதை குப்பையாக எண்ணுகிறேன். उससे धूल मिट्टी जैसा என்னுடைய समझता हूं. படிப்பு, அந்தஸ்து, பணம், பதவி, அதிகாரம் எல்லாத்தையும் நான் குப்பையா எண்ணுகிறேன். मेरा पढ़ाई, जो पद और अधिकार, सब मैं उसे कुछ नहीं गिनता. எதற்காக என்று சொல்கிறார்? और किस कारण से? இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. और यीशु को समझने के उस सिद्धता में, அந்த அறிவு எனக்கு கிடைச்சால் போதும் என்கிறார். वो ज्ञान मुझे मिल जाए तो बहुत है. அதுதான் கொலோசியர் 1:10 நாம் வாசிக்கும் போது, वही कोलोसिया पहला अध्याय का 10 वचन में जब हम पढ़ते हैं, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, कोलोसिया पहला अध्याय का 10 में, அந்த கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர் விருத்தி அடைய வேண்டும். उस परमेश्वर को समझने के बुद्धि में आपको और बढ़ना है. எந்த அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும்? और किस बुद्धि में ज्यादा बढ़ना है? தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். परमेश्वर को जानने वाला ज्ञान में आपको बढ़ना है. அல்லேலூயா. உலக அறிவில் அல்ல, संसार के ज्ञान में नहीं. உலகத்தினுடைய அறிவை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். संसार के ज्ञान से भी परमेश्वर को जानने वाले ज्ञान को ज्यादा बढ़ना இது है. எப்படி நாம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய முடியும்? और परमेश्वर को समझने वाले ज्ञान में हम लोग कैसे बढ़ सकते हैं? தேவனுடைய அறிவின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். और परमेश्वर के ज्ञान को समझने वाला गहराई में जो है वो पवित्र आत्मा பரிசுத்த है. ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். कहो कि पवित्र आत्मा सब जानता है. 1 கொரிந்தியர் 2:10 நாம் வாசிக்கும் போது, पहला कुरिन्थियों 2 के 10 में, 1 கொரிந்தியர் 2:10 நாம் வாசித்தால், पहला कुरिन्थियों 2:10 में, அல்லேலூயா, அவர் தேவனுடைய ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் वो அறிந்திருக்கிறார். परमेश्वर की गहराइयों को पवित्र आत्मा जानता है. தேவனை குறித்து அல்லேலூயா அந்த ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். परमेश्वर के बारे में गहराइयों को जो पवित्र आत्मा जानता है. யாருக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரோ, जिस किसी के अंदर वो पवित्र आत्मा आया அல்லேலூயா, है, அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறார். वो पवित्र आत्मा परमेश्वर की गहराइयों को बताता எத்தனை है. பேர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார்? ये लोग कहते हैं कि पवित्र आत्मा मुझे बताता है. ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். अगर पवित्र आत्मा को आप स्थान देते हो, ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். पवित्र आत्मा को जगह देना அவர் चाहिए. தேவனை குறித்த அறிவை நமக்குள் அதிகமாய் கொண்டு वो வருகிறார். परमेश्वर के बारे में ज्ञान को हमारे अंदर और ज्यादा लाएगा. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன ஆரம்பமா இருக்கிறது? ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறது. परमेश्वर से डरना ही ज्ञान. ஆண்டவரே, எனக்கு இந்த உலக அறிவை பார்க்கலாம், कहो कि इस पृथ्वी के ज्ञान से भी ज्यादा, உலகத்தினுடைய ஞானத்தை பார்க்கலாம், संसार के बुद्धि से भी உம்மை ज्यादा, அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் அப்பா. तेरे समझ में मुझे और बढ़ना चाहिए. அல்லேலூயா, பரலோகத்தை அறிய வேண்டும். स्वर्ग को समझना உம்முடைய चाहिए. தெய்வீகத்தை நான் அறிய வேண்டும். तेरे देवता को समझना உம்முடைய வல்லமை चाहिए. நான் அறிய வேண்டும். तेरे अभिषेक को जानना உம்முடைய चाहिए. பரிசுத்தத்தை நான் அறிய வேண்டும். तेरे पवित्रता को मैं समझना चाहिए. தாவீது சொல்றார், இன்னும் நான் உம்மை என்ன செய்ய வேண்டும்?
அறிய வேண்டுமே. दाऊद कहता है कि अभी भी मुझे और तुझे समझना அந்த है. ஏக்கம் நமக்குள்ள இருக்கணும். वो चाहत हमारे अंदर होना இல்லை चाहिए. என்றால் லூசிபரை போல வெறும் உலக ஞானத்தினால நிரம்பி அல்லது ஆண்டவர் விட்டு தூரமா போயிடக்கூடாது. नहीं तो लूसीफर की तरह सिर्फ संसार का ज्ञान लेकर हम लोग नाश हो जाएंगे. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. कहो कि प्रभु तेरा धन्यवाद. உலகத்துக்கு பைத்தியமாய் காணப்பட்டால் संसार को हम लोग पागल दिखे तो भी ஆமே பரிசுத்த அறிவினால் என்னை நிரப்பி இருக்கிறபடினால் நன்றி. पवित्र ज्ञान से तूने भरा इसके धन्यवाद. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. அடுத்து நாம பார்த்தால் और फिर अगर आप पढ़ते हैं இப்படிப்பட்ட அறிவு அல்லேலூயா இந்த அழகை எல்லாம் அவனுக்கு அள்ளி கொடுத்திருந்தார். और इतना अकल और सारा खूबसूरती परमेश्वर ने उसको दिया. நீங்க 13வது வசனத்துல 28ஆம் அதிகாரம் எசேக்கியேல் வாசித்தால் एजेकियल 28 अध्याय का 13 वचन में இவனை எங்கே வைத்திருந்தாரா லூசிபரை? தேவனுடைய தோட்டமாய் எங்க வச்சிருந்தாரா? ஏதேனில வைத்திருந்தார். और परमेश्वर के बगीचे एदन में परमेश्वर ने उसे रखा था. அல்லேலூயா இவனை உண்டாக்கி லூசிபரை உண்டாக்கி அவனை வச்ச இடம் அது ஏதேன் தோட்டத்துல வச்சார். और लूसीफर को बनाकर उस एदन बगीचे में प्रभु ने रखा. அவன் நன்மை செய்யும்படியாய் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழும்படியாய் தன்னை ஆராதிக்கும்படியாய் அவனை வைத்திருந்தார். और उसे भलाई करने के लिए या पवित्रता को बचा के रखने के लिए उसे वहां पर रखा था. ஆனால் அங்கதான் அவன் தவறு செய்து விட்டான். लेकिन वहां पर ही उसने एक गलती को किया. அவன் மனுஷனை வஞ்சித்து விட்டான். ஏவாளை வஞ்சித்து போட்டான். उसने हवा को उसने धोखा दिया. நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசித்தால் उत्पत्ति के 3 अध्याय का 5 वचन அல்ல पढ़ेंगे. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4, 5 அந்த வசனங்கள்ல வாசித்தால் उत्पत्ति 3 अध्याय का 4-5 वचन पढ़ेंगे. ஏவாளை பார்த்து அவன் சொல்லுகிறான், நீ நடுமரத்தினுடைய கனியை புசித்தால் और हवा को देखकर कहा अगर तू इस पेड़ के वृक्ष को நீ खाएगी तो சாக மாட்டாய். मरेगी नहीं. அதை புசிக்கிற அந்த நாளிலே जिस दिन तो उसे खाएगी உன் கண்கள் திறக்கப்பட்டு நீ யாரை போல் ஆயிருவாய்? நீ தேவனை போல் ஆயிருவாய். तेरे आंखें खुलेगी और तू परमेश्वर के समान बन जाएगी. அப்ப அவளு அந்த ஏவாளுக்குள்ள இருந்த அந்த மனதை அந்த மைண்ட அது ஒண்ணுமில்லாம உடைச்சு சுக்குநூறு ஆக்கிட்டார். तो हवा के अंदर जो दिमाग या मन था उसे उसने तोड़ दिया. ஆண்டவர் மேல தன்னுடைய முழு மனச மைண்ட் எல்லாம் வச்சிருந்தாவார். और जो उसने परमेश्वर के ऊपर सारा मन को बनाए रखा था. தன்னை உண்டாக்கின கர்த்தர் மேல முழு மைண்டையும் வச்சிருந்தாள். हवा को बनाया हुआ परमेश्वर के ऊपर उसका पूरा नजर था. அந்த மைண்ட் அல்லேலூயா காலி பண்ணிட்டான் சாத்தான். लेकिन उस मन को खत्म कर दिया शैतान ने. அல்லேலூயா அவளு இப்ப யாருக்கு செவி கொடுத்துட்டா? अब उसने किसको सुन लिया? இந்த லூசிபருக்கு சாத்தானுக்கு செவி கொடுத்துட்டா. वो शैतान लूसीफर को वो सुनने लगी. அதனால தான் சபைக்கு பவுல் எழுதினார். इसलिए कलीसिया को पौलुस कहता है 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல दूसरा कोरिन्थियों 11 अध्याय 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பவுல் எழுதின போது दूसरा कोरिन्थियों 11 के 3 में पौलुस लिखता है அந்த ஏதேன் தோட்டத்துல ஏவாளை சாத்தான் வஞ்சித்தது போல जैसे उस एदेन बगीचे में हवा को उस शैतान ने धोखा दिया. நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போவீர்களோ என்று உங்களை குறித்து நான் என்ன செய்கிறேன்? பயந்திருக்கிறேன் என்று. और मैं डरा हूं कि क्या आप लोग भी धोखा खा जाएंगे. கொரிந்து சபையே और कोरिन्थ कलीसिया அந்த லூசிபர் அல்லது ஏவாளை அந்த பாவத்துல விழத்தள்ளிட்டார். उस लूसीफर ने हवा को पाप में गिरा அல்லது दिया. பாவத்துல விழத்தள்ளி அவளை தேவனை விட்டு பிரிச்சிட்டார். और पाप में गिराकर उसे परमेश्वर से अलग कर दिया. ஆதாமை விழத்தள்ளினார். हवा को उसने गिरा दिया. அதுபோல உங்களையும் சாத்தான் வஞ்சித்து போடுவானோ, அந்த லூசிபர் வஞ்சித்து போடுவானோ என்று நான் பயந்து போய் இருக்கிறேன். और उसी प्रकार से मैं डरा हूं कि वो शैतान क्या तुम्हें भी धोखा दे देगा. சாத்தான் பலவிதமாய் மனுஷனை அட்டாக் பண்ணுகிறான். शैतान अन्य प्रकार से लोगों पर हमला करता முதலாவது है. அவன் அல்லேலூயா மைண்ட் அட்டாக் பண்றான். और पहला जो दिमाग में या मन में वो असर करता சில है. பேர் குத்துக்கள் மாதிரி இருந்திருக்காங்க. और कुछ लोग ऐसा रह जाते हैं யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. और किसी से भी वो लोग बात नहीं அல்லது करते எப்படி हैं. இருந்துக்குவாங்க? ஸ்டோன் மாதிரி உட்கார்ந்துக்குவாங்க. वो लोग पत्थर के तरह हो जाते हैं. அவங்களுக்கு தனியா ஒரு வீட்டுக்குள்ள இருண்ட வீட்டுக்குள்ள இருக்க उन लोग को अकेले कमरे में एक अंधेरी जगह में रहना पसंद है. அல்லேலூயா வயசு கம்மியா இருக்கலாம், யார்ட்டையும் பேச மாட்டாங்க. वो लोग का उम्र कम रहेगा लेकिन किसी से भी नहीं बात करते அவர் हैं. யார் கூடயும் பேசாம தனியே போய் எங்கேயாவது இருக்கணும். और किसी से नहीं बात करना चाहते और अकेले में रहना चाहते हैं. அல்லேலூயா தனியா போய் கடற்கரை பக்கத்துல போய் இருந்துகிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. या अकेले में समुद्र किनारे बैठकर वो ऐसा देखना அந்த चाहते हैं. மைண்ட் கடற்கரையை பார்த்துட்டு எல்லாம் சரியாயிரும்னு நினைக்க ஆரம்பிச்சு. और मन उधर समुद्र के किनारे सोचते कि ठीक हो जाएगा. கொஞ்ச நாள் மைண்ட் கடற்கரை பக்கத்துல இருந்தே பாக்குறது. और थोड़े दिन मन जो समुद्र किनारे बैठा देखता है. மைண்ட் இன்னும் கொஞ்சம் கராபாக கடற்கரைக்கு உள்ளே குதிச்சிருவாங்க. और फिर मन और बिगड़ते बिगड़ते लोग शायद अंदर ही कूद जाते அந்த हैं. மைண்ட் கடைசிக்கு காலி பண்ணிடுறாரு. और वो मन उन्हें खत्म कर देगा. அல்லேலூயா திடீரென்று அந்த மைண்ட் வேலை செய்யுது. और अचानक उनका दिमाग ऐसा काम कर देगा. தற்கொலையை தூண்டுகிற மைண்ட். आत्महत्या की और उन्हें मजबूर அந்த करेगा. அல்லேலூயா சாசி அல்லேலூயா அவள் தற்கொலையை தூண்டுகிற மைண்ட் ஆக்கிறார். और शैतान उन्हें आत्महत्या की ओर भड़काएगा. நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க. अच्छे से रहते होंगे நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க. और अच्छे से रहते होंगे. திடீர்னு மண்ணெண்ணெய் தூக்கி ஊத்திடுவாங்க. और अचानक से वो ऐसा केरोसिन उठा திடீர்னு देते हैं கத்தியை தூக்கி இடிச்சுக்கிடுவாங்க. या चाकू लेके मारते हैं திடீர்னு கயிறை தூக்கி தொங்கிடுவாங்க. या फांसी में चढ़ जाते हैं. அல்லது திடீரென்று அந்த மைண்ட் அந்த அட்டாக் பண்ணக்கூடிய நிலை. और
मन को अचानक से वो हमला करता है அல்லது இன்டெலெக்சுவல் அல்லது அட்டாக்கர் அல்லவா और ऐसे दिमागी तौर से हमला எத்தனை करता பேர் है ஆண்டவரே எனக்கு இந்த மைண்ட் வேண்டாம்ப்பா அல்லவா कहते लोग कहते हैं कि मुझे ऐसा मन नहीं चाहिए எனக்கு கிறிஸ்துவினுடைய மைண்ட் தேவை அல்லவா मुझे मसीह का मन चाहिए கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ள இருக்க கடவுது என்கிறார் मसीह का सोच विचार हमारे अंदर होना அந்த चाहिए கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கும் என்றால் अगर मसीह का सोच विचार हमारे अंदर होगा तो if there is a mind of Christ in us அந்த கிறிஸ்துவின் சிந்தனை அந்த மைண்ட் நமக்குள்ள இருந்தால் अगर मसीह का मन हमारे अंदर हो तो பிசாசு தொட்டு கூட பார்க்க முடியாது शैतान शायद हमें छू कर भी देख नहीं सकता பக்கத்துல கூட வேலை செய்ய முடியாது है அல்லவா वो बाजू में काम भी नहीं कर இதுவே सकता எப்பவுமே மைண்ட் கிளியரா இருக்குங்கறீங்க कहते लोग कहते हैं कि मन हमेशा साफ रहता கையை है தூக்கி சொல்லுங்க எப்பவுமே என் மைண்ட் கிளியரா இருக்குங்க और हाथ लगाओ कि हमेशा मेरा मन साफ होगा ஆண்டவரே என்னுடைய மைண்ட் சமாதானத்தால நிரப்பி कहो कि இருக்கிறபடி मेरा मन को शांति से भरा इसलिए அல்ல धन्यवाद உம்முடைய மைண்ட் போல ஆக்கி வச்சிருக்கிறபடினால் நன்றி அப்பா ரபா तेरे मन की तरह बनाया इसलिए धन्यवाद பிரைஸ் தி லார்ட் प्रभु की स्तुति हो முதலாவது மைண்ட் அட்டாக் பண்றாரு और पहला वो मन पर हमला करता है அல்லேலூயா ஆமென் இரண்டாவது பார்த்தால் और दूसरा हम देखते हैं ஆமென் அவன் பிசாசான் சரீரத்தை அட்டாக் பண்ணி और शैतान शरीर पर हमला करता எதை है அட்டாக் பண்ணுவான் और किस पर हमला करता है சரீரத்திலே அல்லது இருக்கிற அந்த பலத்தை ஆரோக்கியத்தை இல்லாம ஆக்கி பாப்பா शरीर के बल और आरोग्य पर वो हमला करता है லூக்கா 13ஆம் அதிகாரத்துல வாசித்தால் लूका के 13 अध्याय में இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு ஸ்திரியை பார்த்தார் यीशु मसीह ने एक दिन एक स्त्री को देखा அந்த ஸ்திரீ 18 வருஷமா எப்படி நடந்துட்டு இருந்தாளா वो स्त्री 18 वर्ष से कैसे चल रही थी 18 வருஷமா கூனியாய் நடந்து और கொண்டிருந்தாள் 18 वर्ष से वो झुककर चल रही थी லூக்கா 13ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீ எப்படி நடந்தவளா இருந்தாளா लूका 13 अध्याय में कैसे चल रही थी அவள நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் ரபா और उसे खड़ा सीधा नहीं कर पाया ऐसा எத்தனை வருஷமாய் கூனியாய் இருந்தாளா ரபா 18 வருஷமாய் கூனியாய் 18 वर्ष से वो झुककर चलती थी இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்துட்டு और यीशु मसीह ने एक छुटकारा देने के बाद அல்லேலூயா அவர் சொல்றார் சாத்தான் இவளை எத்தனை வருஷமாய் கட்டி வச்சிருந்திருக்கான் 18 வருஷமாய் கட்டி வச்சிருந்திருக்கான் यीशु ने कहा कि शैतान ने उसे 18 वर्ष से बांध रखा அவளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்தது சாத்தான் उसके सेहत को बिगाड़ा शैतान ने தலைவலிக்கு பின்னால சாத்தான் கிரியை செய்யலாம் कुछ सिर दर्द के पीछे शैतान काम कर அல்ல सकता சில है வயிற்று வலிக்கு பின்னால சாத்தான் कुछ पेट के दर्द के बिना के पीछे शैतान काम कर सकता இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட கிரியைகளை கடிந்து போட வேண்டியது है लेकिन यीशु मसीह के नाम से ऐसे कामों को बांधना चाहिए சில இடங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தால் कुछ जगहों पर जब आप पढ़ते हैं அந்த குருடனை இயேசு எப்படி சுகமாக்கினார் उस अंधे को प्रभु ने कैसे ठीक அந்த किया ஊமையனை எப்படி சுகமாக்கினார் उस गूंगे को कैसे चंगाई दिया அந்த அல்லேலூயா அந்த செவிடனை எப்படி குணமாக்கினார் उस बहरे को कैसे चंगाई दिया அல்லேலூயா ஆமென் சாத்தானை கடிந்து கொண்டார் பிசாசை கடிந்து கொண்டார் அவர் சுகமாய் விட்டார் और शैतान को ताड़ना देने के बाद वो लोग ठीक हो गए அல்லேலூயா அவர் சொல்றார் ஊமையும் செவிடும் நிறைந்த ஆவியே இவனை விட்டு வெளியே போய் என்றார் वो कहता है कि गूंगे और जो बहरे की आत्मा इससे निकल जा அந்த அசுத்த ஆவி போன உடனே பேச ஆரம்பிச்சான் கேட்க वो ஆரம்பிச்சான் अशुद्ध आत्मा जब उससे बाहर निकला तो वो सुन पाते थे எத்தனை பேர் அல்லேலூயா சில சமயங்கள்ல சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தை பிசாசு கெடுத்து போடுகிறார் कहते हैं कि कुछ समय शैतान शरीर के सेहत को बिगाड़ता இந்த है கடைசி நாட்களில் इन अंतिम दिनों में இந்த भी கடைசி நாட்களில் इन अंतिम दिनों में भी எல்லாருக்கும் ஏதோ ஒரு வழியில அல்லேலூயா ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சிருக்கிறான் பிசாசு और सब लोगों में कुछ प्रकार के सेहत को बिगाड़ के रखता है எத்தனை பேர் शैतान ஏதோ ஒரு வழியில பிசாசு ஆரோக்கியத்தை கெடுத்து कहते வச்சிருக்கிறான் लोग कहते हैं कि किसी प्रकार से शैतान सेहत को बिगाड़ எத்தனை रखता பேர் है ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் நான் நல்லா இருக்கேங்கிறீங்க कहते लोग कहते हैं कि अब तक मैं सेहत में अच्छा हूँ சில பேருக்கு ரொம்ப பெருமை ரபா कुछ लोग को हमेशा घमंड रहता நான் है 22 வருஷம் ஆஸ்பத்திரிக்கே போகல मैं 22 वर्ष तक अस्पताल नहीं गया ஆஸ்பத்திரிக்கே போகல अस्पताल गया ही नहीं ஆனா அடிக்கடி ஆலியா மெடிக்கல் ஸ்டோர்ல மாத்திரை வாங்கி விழுங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க लेकिन बार बार मेडिकल स्टोर से दवाई खरीद कर जाते रहते ஆனா हैं அதுல ஒரு பெருமை நான் ஆஸ்பத்திரிக்கே போகல लेकिन उसमें घमंड की मैं अस्पताल गया ही नहीं திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருந்தா और अचानक उसे हार्ट अटैक होकर मर जाता है ஆஸ்பத்திரிக்கே போகாத அட்டாக் வந்து ஒரே அவுட்டா போயிருந்தா और अस्पताल ही नहीं गया लेकिन ऐसा उससे मृत्यु हो அல்ல जाता है பெருமைப்படக்கூடாது ரபா. इसलिए घमंड नहीं होना है இதுல துள்ளி குதிக்க கூடாது நான் அப்படி இப்படின்னு சொல்லி और इसमें उछल कूद नहीं करना कि मैं ऐसा वैसा हूँ நம்முடைய சரீரமோ பலவீனமான சரீரம் ரபா. क्योंकि हमारा शरीर तो कमजोर है அதுதான் அல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் इसलिए वो प्रेरित पौलुस लिखता அந்த है பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 எழுதும்போது फिलिपियो 3 के 21 और 22 में நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது हमारा रहने का स्थान किधर है பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு स्वर्ग में है कहने के बाद அப்புறம் அவர் சொல்றார் இந்த அற்பமான वो சரீரத்தை कहता है कि ये जो शरीर है என்ன சரீரத்தை அற்பமான சரீரத்தை और ये जो साधारण शरीर है அவருடைய வருகையிலே மகிமையான சரீரமாய் மாற்ற போகிறார் उसके आगमन पे वो महिमा वाला शरीर में அந்த बदलेगा சரீரத்துல வியாதி இல்லை उस शरीर में बीमारी नहीं அந்த சரீரத்துக்கு மருந்து தேவை இல்லை उस शरीर के लिए दवाई की जरूरत அந்த नहीं சரீரத்துக்கு ஆளுடைய ஒரு டானிக் தேவை இல்லை उस शरीर के लिए कोई टॉनिक की जरूरत नहीं அந்த சரீரத்துக்கு ஒரு டாக்டர் தேவை இல்லை उस शरीर के लिए डॉक्टर की जरूरत எத்தனை नहीं பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுவாங்க कहते लोग कहते हैं परमेश्वर ने ऐसा एक जीवन रखा है इसके लिए ஆண்டவரே धन्यवाद। எனக்கு ஒரு நம்பிக்கை நீர் தந்திருக்கிற
கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். परमेश्वर ने मुझे एक विश्वास को दिया, इसलिए धन्यवाद. இன்றைக்கு பிசாசு சரீரத்தை அவன் அட்டாக் பண்ணி பார்க்கலாம். लेकिन आज शायद शैतान शरीर को हमला कर सके, देख सकता है. யோபுனுடைய சரீரத்தை அவன் தொட்டுட்டான். अय्यूब के शरीर को उसने छू लिया. அவனுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் யோபு இழந்து போனான். अय्यूब ने सेहत को गवा दिया ஓடி எடுத்து தினமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லையோ சுரண்டிக்கிட்டே இருந்தான். और हमेशा कुछ चीज लेकर अपने शरीर को खुजाते रहता வேதனை था. தாங்க முடியாதவனாய் வாழ்ந்து वो கொண்டிருந்தான். दर्द सह नहीं पाया, इतना था. தேவ பிள்ளையே, प्रिय परमेश्वर के बच्चे, சாத்தானுடைய அட்டாக் வித்தியாசமாய் காணப்படும். शैतान का हमला अनेक प्रकार से हो सकता சிலரை है. சரீரத்துல தாக்குவான், कुछ लोग को शरीर पे वो हमला சிலரை करता है, மைண்ட்ல தாக்குவான், कुछ लोग को मन में वो हमला करता சிலரை है, அல்லையா ஆசீர்வாதத்தை தாக்குவான், कुछ लोग के आशीषों को हमला करता அவருடைய है, வருமானங்களை தாக்குவான். उनके आवक को वो हमला करता है. அதுலயே உங்களுக்கு எங்க இருந்து வருமானங்கள் ஆசீர்வாதங்கள் வருகிறதோ, और जहाँ कहीं से आपको आशीष आता है, அதுக்கெல்லாம் சில தடைகளை உண்டாக்கி அவைகளை அல்லையா அவன் உடைத்து அவைகளை அப்புறப்படுத்தி பார்ப்பான். उसके लिए कोई रुकावट बनाकर वो उसे रोक कर देखना चाहता है. ஆனால் ஜெபத்தினால நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். लेकिन प्रार्थना से आपको जय पाना जरूरी है. சாத்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட போது யாருக்கு பொறாமை வந்துருச்சு? जब शैतान ने आशीष पाया तो वो किससे जलने लगा? அல்லேலூயா, ஆமென். யோபுக்கு ஆசீர்வாதம் வந்தபோது யாருக்கு பொறாமை வந்துருச்சு? जब अय्यूब ने आशीष पाया तो क्यों जलन पाया? சாத்தானுக்கு பொறாமை வந்துருச்சு. शैतान ने जलन किया. அவனுக்கு ஒரே ஆசை, அல்லேலூயா, யோபனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? காலி பண்ணிரணும். उसका एक ही इच्छा था कि अय्यूब के सारे आशीषों को नाश करना चाहिए. எப்பமெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ, तो जब कभी आप लोग आशीष पाते हैं, அப்பமெல்லாம் பிசாசு உங்க மேல எப்படி இருப்பா? तब कभी शैतान आपके ऊपर कैसा रहता பிசாசு है? அல்லேலூயா எப்படி இருப்பா? शैतान कैसे हो जाता है? அவன் ஒரே ஓரக்கண்ணுல இருப்பான். वो हमेशा एक ही लक्ष्य से रहता है அல்லேலூயா, வஞ்சக கண்ணு நிறைஞ்சவனா இருப்பான். और ऐसे वो देखते रहता है, அவன் காலி பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவான். हमेशा उसे खत्म करने का सोचता है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் கர்த்தருடைய கிருபை போதும்னு எத்தனை பேர் लेकिन சொல்றீங்க? कितने लोग कहते हैं परमेश्वर का अनुग्रह काफी है. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை மட்டும் நடத்தி இருக்காய், நன்றி. तेरा अनुग्रह ने अब तक चलाया, इसलिए धन्यवाद. கிருபை இதுவரைக்கும் தாங்கி நடத்தி இருக்காய். तेरा अनुग्रह ने अब तक चलाया, इसलिए धन्यवाद. பொருளாதாரத்தை இல்லாமலாக்கி பார்ப்பார். और आपके आर्थिक चीजों में कुछ न हो ऐसा वो அவருடைய देखेगा. அட்டாக்குகள் வித்தியாசமாய் காணப்படும். उसके हमला अनेक प्रकार से हो सकता है. சரீரத்துல தாக்குகிறான், शरीर में हमला करता है பொருளாதாரத்துல और தாக்குகிறான். आर्थिक चीजों में हमला करता அல்லேலூயா, है அடுத்து மோரல் லைஃப் தாக்குவார். और व्यक्तिगत जीवन को वो नाश करना चाहता மோரல் है. லைஃப்னா எதுல விழுந்து போவார்கள்? और इसका मतलब क्या होता है? பாவத்திலே அக்கிரமத்திலே விழுந்து போவார்கள். और पाप और अधर्म में वो लोग गिर जाते हैं, அசுத்தத்திலே அல்லேலூயா விழுந்து போவார்கள். अशुद्धता में वो लोग गिर जाते हैं. தேவ பிள்ளையே, பிசாசு ஒரு அல்லேலூயா ஒரு வாழ்க்கையை பிடிக்கும் போது, और प्रियो शैतान अगर एक शरीर को पकड़ता है, அவன் பண்ணாத வேசித்தனமே இருக்காது. उसने किया हुआ ऐसा कोई गलत काम नहीं है. அல்லேலூயா, வேசித்தனத்தினாலே அவன் ரொம்ப அல்லேலூயா சந்தோஷத்துல வாழ்ந்து और व्यभिचारी के कारण बहुत खुश होता है. அல்லேலூயா, பிசாசு அழிச்சு போடுற வரைக்கும் அவன் வசமா பிடிச்சு और வச்சிருப்பான். जब तक शैतान उस शरीर को नाश नहीं करता तब तक वो पकड़ा रखता है. அல்லேலூயா, அவனை காலி பண்ற வரைக்கும் அந்த பிசாசு வசமா பிடிச்சு उसे வச்சிருப்பான். खत्म करने तक वो उसे पकड़ के रख लेता அந்த है. வேசித்தனத்தை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு ஆக்கி उस வச்சிருப்பான். व्यभिचारी से बाहर नहीं आ पाता, ऐसा पकड़ के நீங்க रखता है. அல்லேலூயா 1 யோவான் 3:8 வாசித்தால், पहला यूहन्ना 3:8 को पढ़े 1 तो, யோவான் 3:8 வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? पहला यूहन्ना 3:8 में அல்லேலூயா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் யாரால உண்டாக்கி இருக்கிறான்? பிசாசினால और உண்டாக்கப்பட்டிருக்கிறான். जो पाप करता है वो शैतान से बना हुआ व्यक्ति அதே है. பாவம் செய்கிறவன் जो पाप करता है யாருனால உண்டாயிருக்கிறானா? பிசாசினால உண்டாயிருக்கிறான். और शैतान से वो बना हुआ है. தேவனால் உண்டானவன் பாவம் செய்யாதவன் அல்ல. परमेश्वर से जो बना है वो पाप नहीं करता. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் उस வாசித்தால், वचन के अंतिम भाग में पढ़ेंगे तो, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகவே இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். और शैतान के कार्य को नाश करने के लिए यीशु प्रकट हुए. அல்லேலூயா. हालेलुया. நீங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, और पहला यूहन्ना 5:18, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல पहला வாசித்தால், यूहन्ना 5:18 वचन में, அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்கிறானா? தன்னை காத்து கொள்ளுகிறான். பொல்லாதவன் அவனை பொல்லாங்கன் அவனை தொடான். और जो परमेश्वर से उत्पन्न हो कभी पाप नहीं करता, अपने आप को बचाए रखता எத்தனை है. பேர் 1 யோவான் 5:18 எடுத்துக்கிட்டாங்க? कितने लोगों ने पहला यूहन्ना 5:18 को लिया? தேவனால் பிறந்தவன் என்ன செய்கிறது இல்லை? பாவம் செய்கிறது இல்லை. जो परमेश्वर से जन्मे वो पाप नहीं करता. அவன் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை என்ன செய்து கொள்ளுகிறானா? காத்து वो கொள்ளுகிறான். पाप नहीं करे, अपने आप को ऐसा देखभाल करता அவன் है. பாவம் செய்யாதபடிக்கு தன்னை என்ன செய்து கொள்ளுகிறான்? காத்து वो கொள்ளுகிறான். पाप ना करे, अपने आप को संभाले रखता है. பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. और जो दुष्ट है उसे छू नहीं सकता. அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றா, उसके अगले वचन में वो कहता இந்த है, உலகம் முழுவதும் இன்றைக்கு யார் கையில கிடக்கிறதா?
பொல்லாங்கனுடைய பிசாசு சாத்தானுடைய கையில ये கிடக்கிறது. पूरा संसार शैतान के अधीन में है, ஆண்டவரே அல்லேலூயா. लेकिन परमेश्वर ஆமென். கரத்தை உயர்த்தி சொல், ஆண்டவரே हाथ लगाओ, परमेश्वर நான் பாவம் செய்யாதபடிக்கு मैं पाप न करूं इसलिए, என்னை நான் காத்துக்கொள்ளும்படியாக मैं अपने आप को बचाए रखूं என் इसलिए, சரீரத்தை நான் मेरे காத்துக்கொள்ளும்படியாக शरीर को बचाने के लिए எனக்கு கிருபையை தாங்க அல்லேலூயா. मुझे अनुग्रह दे, எனக்கு ஞானத்தை मुझे தாங்க, बुद्धि को दे, எனக்கு ஒரு அபிஷேகத்தை मुझे தாங்க. अभिषेक को दे। அல்லேலூயா. हालेलुया। பிசாசு தொட முடியாதபடிக்கு शैतान मुझे छुए नहीं, நான் इसलिए எப்போதும் ஆவியில நிரம்பி வாழ கிருபை செய்யுங்க. हमेशा आत्मा में भर के जो मदद कर। அல்லேலூயா. हालेलुया। காரணம் இந்த சரீரம் யாருடைய ஆலயமாய் இருக்கிறது? क्योंकि ये शरीर किसका भवन है? 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கும் போது पहला कुरिन्थियों 3:16 में जब पढ़ते हैं, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. आपका शरीर परमेश्वर का भवन है। அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:17 வாசித்தால் पहला कुरिन्थियों 3:17 में, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் अगर कोई परमेश्वर के शरीर को खराब करे, அவனை யார் கெடுத்து போடுவாரா? कौन उसे नाश करेगा? தேவன் கெடுத்து போடுவார். परमेश्वर उसे नाश करेगा। அந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை யாராவது கெடுத்தால் अगर परमेश्वर का शरीर को कोई नाश करे, அவனை தேவனே கெடுத்து போடுவார். उसे परमेश्वर खुद नाश करेगा। அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்ல வாசிக்கும் போது पहला कुरिन्थियों 6 अध्याय 1 में கொரிந்தியர் 6:19 வாசித்தால் और 6:19 में, நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது. हमारा शरीर परमेश्वर का भवन है। தேவனுடைய ஆலயம், परमेश्वर का भवन, பின்ன யாருடைய ஆலயம் என்கிறார்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். फिर पवित्र आत्मा का भवन। உங்க சரீரத்தை தொட்டு சொல்லுங்க, अपना शरीर को छू कर कहो, நல்ல கையை தொட்டு சொல்லுங்க, और अच्छे से हाथ நல்ல लगा कर நெஞ்சை कहो, தொட்டு சொல்லுங்க. और छाती को हाथ लगा என் कर कहो, சரீரம் मेरा शरीर தேவனுடைய ஆலயம். परमेश्वर का भवन, என் சரீரம் मेरा शरीर ஆவியானவருடைய ஆலயம். पवित्र आत्मा का भवन, அதை கெடுத்து போடாதபடிக்கு उससे बिगाड़ू नहीं, इसलिए எப்போதும் ஜாக்கிரதையாய் வாழுவேன். हमेशा सावधान रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। இது ஆராதனையில கடந்து வந்திருக்கிறது. आराधना में परमेश्वर के बच्चे, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க शैतान को வேண்டும். जगह नहीं दे, ऐसे सावधान रहो। யாருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு? किसको जगह नहीं दो, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். शैतान को जगह नहीं दे, इसलिए सावधान रहो। அல்லேலூயா. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே एसेकियेल के 28 अध्याय அதனுடைய 13வது வசனத்துல வாசித்தால் उसका 13 वचन को நாம पढ़ेंगे, மறுபடியும் அவன் எதனால மூடப்பட்டிருந்தானா? और वो किस से ढका हुआ था? அவன் 10 மராக ரத்தின நீலம் இது போன்ற அல்லேலூயா அவன் பெரிய பெரிய வைர கற்களால் அந்த தங்கத்தினால் பொன்னினால் மூடப்பட்டிருந்தான். और हीरे सोने और कीमती पत्थरों से वो ढका हुआ था। இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தா ये सब अगर पढ़ के देखेंगे, அந்த மரகதம் பத்திர அல்லேலூயா என்ன நீலம் அல்லேலூயா வைரம் படிய பச்சை ஒரு லிஸ்டே அங்க கொடுத்துட்டாருலப்பா. पर्ची को परमेश्वर ने वहां दिया है। இதெல்லாம் எங்கே நாம வாசிக்கிற காரியங்கள்? ये सब कहाँ पढ़ने वाले चीज है? பரலோகத்துல வாசிக்கிற காரியங்கள். स्वर्ग में पढ़ने वाले सारे चीज है। அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை குறித்து வாசிக்கிற परमेश्वर காரியங்கள். के महिमा के बारे में सब है। அப்படி ஆண்டவர் எப்படி இது இந்த விதமாய் நிரம்பி இருக்கிறாரோ மூடப்பட்டிருக்கிறாரோ, लेकिन परमेश्वर कैसा ढका है, அதுபோல மகிமையை இவனுக்கு தந்து நிரப்பி और வச்சிருந்தார். वैसे ही परमेश्वर ने इससे भर के रखा இந்த था। லூசிபர் போகிற இடமெல்லாம் பிரகாசமுள்ளவனாய் जहाँ காணப்பட்டான். कहीं लूसीफर जाता था वहाँ पर एक प्रकाश होता था, மகிமையான பிரகாசம் அவனுக்குள்ள एक இருந்தது. महिमा का प्रकाश निकलता था। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அந்த மகிமையை லூசிபர் இழந்து போனான். लेकिन उस महिमा को लूसीफर ने गवाया। இன்றைக்கு அவனுக்கு அல்லேலூயா இருந்த மகிமையை அவன் இழந்து போனான். आज उसको जो महिमा था उसने गवाया, நமக்கோ தேவன் மகிமையினால் நிரப்பி வச்சிருக்கிறார். लेकिन हमें परमेश्वर ने महिमा में भरा है। நம்மை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததனால, हमें उद्धार में लाया इसके लिए, இயேசுவின் பிள்ளைகளாய் மாற்றினனால यीशु के बच्चा बनाया इसलिए, பரலோகத்தினுடைய மகிமையினால் நிரப்பி வச்சிருக்கிறார். स्वर्ग की आशीष से उसने भर के रखा है। ஆண்டவரே, ஒன்றுமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த என்னை और प्रभु बिना किसी के मैं जी रहा உம்முடைய था, சகல மேன்மையை தந்ததற்காய் நன்றி. तेरे महिमा से भरा इसलिए அல்லேலூயா. धन्यवाद। உம்முடைய மேன்மையை நீர் தந்ததற்காய் நன்றி. तेरी महिमा को दिया इसलिए धन्यवाद। உம்முடைய தாளந்துகள் வரங்களை தந்ததற்காய் तेरे நன்றி. वरदानों को दिया इसलिए धन्यवाद। உம்முடைய மகிமையால் என்னை மூடி இருக்கிறபடினால் तेरी நன்றி. महिमा से ढका इसलिए உம்முடைய धन्यवाद। தெய்வீக தன்மை என்ன மூடி வச்சிருக்கிறபடினால் நன்றி. और तेरे दैवी आशीष से भरा इसलिए என் धन्यवाद। மேல அந்த தேவத்துவத்தை மூடி வைத்திருக்கிறபடினால் நன்றி. मुझे ढक कर रखा इसलिए धन्यवाद। நன்றி ஆண்டவரே. धन्यवाद परमेश्वर। பிசாசு இழந்து போன அந்த மகிமையை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கிட்ட தந்திருக்கிறார். आज जो शैतान ने महिमा को गवाया वो परमेश्वर ने हमें சொல்லுங்க, दिया। நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? कितने लोग विश्वास करते हैं हमें दिया है? அல்லேலூயா. हालेलुया। அடுத்து அந்த வசனத்துல 13வது வசனத்துல வாசித்தால், फिर उस 28 के 13 में हम पढ़ते हैं, அவனை சிருஷ்டித்த நாட்களிலே जिस दिनों में उसे बनाया था, என்னத்தையெல்லாம் அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தாராம்? மேள வாத்தியமும் நாகசுரத்தையும் கொடுத்து வச்சிருந்தான். அவனிடத்திலே அவனை சிருஷ்டித்த அந்த நாளிலே और जिन दिनों में उसे बनाया था, இவனுக்கு இந்த லூசிபருக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த கருவிகள் என்னது? और जो लूसीफर को परमेश्वर ने क्या दे रखा, மேள வாத்தியம் டம் 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 அடி அல்லேலூயா அடிக்கிற இந்த மேள வாத்தியத்தை நாகசுரத்தை பீ 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 ஊதுறது எல்லாம் அவனுக்கு கொடுத்து வச்சிட்டாரு. और डफ और बांसुलियों को परमेश्वर ने उसे दिया था। அப்படிதான் இவனை உண்டாக்கும் போதே இவனுக்கு என்ன தந்துட்டாரு? इसका मतलब बनाते वक्त परमेश्वर ने क्या दिया? மியூசிக் தந்துட்டாரு. म्यूजिक को परमेश्वर ने
से அல்லேலூயா दिया அந்த மியூசிக் எல்லாம் போட்டு அடிச்சு அல்லேலூயா ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ஆராதனையை லீட் பண்றவனாய் அல்லேலூயா இவனை மாற்றி வச்சிருந்தார் तो उसे जब बनाया परमेश्वर ने म्यूजिक को देखकर उस अरण्य को चलाने जैसा उसे बनाया था மிகாவேலுக்கு கிடைக்காத பாக்கியம் जो सौभाग्य मिकाएल को नहीं मिला காபிரியேலுக்கு கிடைக்காத जो பாக்கியம் गाब्रिएल दूतों को नहीं मिला இவனுக்கு கிடைச்ச பாக்கியம்னா ஆண்டவருடைய சமூகத்தில இருந்து அல்லேலூயா மியூசிக் போட்டு ஆராதிக்கிற ஒரு தூதனாய் இருந்தான் लेकिन इसे एक सौभाग्य कि वो म्यूजिक बजाकर प्रभु की आराधना कर पाया ஆனால் என்னைக்கு இவன் விழுந்து போனானோ लेकिन जिस दिन वो गिर गया என்னைக்கு இவன் விழுந்து போனானோ जिस दिन वो गिर गया இன்னைக்கு ஆண்டவர் தந்த அந்த மியூசிக் கிருபை கிஃப்ட்களை வச்சுக்கிட்டு आज परमेश्वर ने दिया वरदान म्यूजिक के गिफ्ट से அநேகரை இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டார் बहुत लोग को उसने काबू कर रखा எதை है வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டா किस चीज से उसने काबू பிசாசு किया மனுஷனுடைய மைண்ட் எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டா जो शैतान है मनुष्य को किससे नियंत्रण करता है மியூசிக்க வச்சு இன்னைக்கு மனுஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு आज வந்துட்டார். म्यूजिक से उसने लोगों को बांध कर रखा है ஆண்டவரை விட்டு அநேக மியூசிக்கள் பிரிக்கிறது இல்ல. और परमेश्वर से बहुत सारे म्यूजिक ने अलग कर रखा है உலகத்துல நீ பார்த்த ராக் மியூசிக் பாப் மியூசிக் எத்தனையோ மியூசிக்களை பார்க்கற और संसार में बहुत से रॉक और पॉप म्यूजिक है சில பேர் ரெண்டு காத்துலயும் மாட்டி வச்சிருப்பாங்க कुछ लोग दोनों कान में ऐसा लगाए रखते ரோட்ல हैं நடக்கும்போது தன்னால ஆடிட்டு போவாங்க जब सड़क में चलते तो अपने आप नाचते जाते हैं பைத்தியங்கள் ஆடின மாதிரி ஆடிட்டு தெரியும் और पागलों जैसा नाचते वैसा அல்லேலூயா नाचते हैं என்னன்னு பார்த்தா அவன் கேட்டுட்டு போற மியூசிக் அப்படிப்பட்ட மியூசிக்கா और இருக்கு क्या है देखेंगे तो उसके सिर में ऐसा उसने लगा कर रखा ஆட்டம் போட வைக்குது அந்த மியூசிக் है और ऐसे हिला कर रख देता है அல்லேலூயா டிஸ்கோ டான்ஸ் ஆட வைக்குது और डिस्को डांस जैसा चला இது देता है கொஞ்சம் கொஞ்சமாய் சபைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு और ये धीरे धीरे कलीसिया में आने लगा அல்லேலூயா है। எங்க வர ஆரம்பிச்சிருச்சு और कहां पर आता है எங்கேயோ போன மியூசிக் எங்க வந்துருச்சு சபைக்குள்ளே வர ஆரம்பிச்சு कहीं और जो म्यूजिक जा रहा था वो उस कलीसिया में आने அந்த लगा காலத்துல ஒரு சபை நடத்தணும்னா उन दिनों में कलीसिया चलाना है என்னது तो இருந்தா போதும் और क्या रहता ஒரு था ட்ரம் ஒரு டாம்பரின் இருந்தா போதும் एक ड्रम और एक टैमरिन होता तो काफी था அடிக்கிற அடியில குலுக்குற ஆவியானவர் இறங்கி வர போறார் और वो बजाने के वैसे बजाते ही पवित्र आत्मा उतर आता இப்போ था ஒரு சபைக்குள்ள ஒருத்தன் வரணும்னாலே அது எல்லாம் இதத்தான் பார்க்கறான் लेकिन अभी कलीसिया में अगर कोई आना है तो वो क्या देखता है இப்படி இழுக்கிறவன் இருக்கானா இப்படி அமுக்கிறவன் இருக்கானா அப்படி இப்படி இழுக்கிறவன் இருக்கானா எப்படி இழுக்கிற எல்லாம் பார்த்தாராம் और हर प्रकार के इंस्ट्रूमेंट है क्या वो लोग देखते हैं அதுல ஒண்ணும் இல்லன்னா அவனுக்கு எப்படியே வெறுமையா தெரியுது और अगर कुछ भी नहीं है तो वो लोग सोचते खाली है இதுக்குனே சில இடம் ஆளை பிடிக்கிறதுக்கு இடங்கள்ல அல்லது ஷோக்கு வச்சிருக்காங்க பஸ் और इसलिए लोगों को आकर्षण करने के लिए कुछ जगह पर ऐसा लगा के பல रखते हैं லட்சங்கள் செலவு ஷோ பண்ணி வச்சிருக்காங்க और ऐसे लोग को लोग तैयार करके रखते அல்லது हैं 1966ல சாத்தான் சபை ஆரம்பிச்சிட்டாங்க और 1967 में शैतान का कलीसिया उन्होंने शुरू எங்க किया பார்த்தாலும் என்ன சபை நிரம்புது अभी हर जगह कैसा कलीसिया चल रहा है சாத்தான் சபை நிரம்புது शैतान का कलीसिया बढ़ रहा है அமெரிக்காவுல புதுசா முளைச்சிட்டு வருது और अमेरिका में बहुत सा कलीसिया बन रहा है ஆஸ்திரேலியாவுல புதுசா சாத்தான் சபை எழும்பி और ऑस्ट्रेलिया में शैतान का कलीसिया बन रहा है இந்தியாவுல अनेक பட்டணங்கள்ல கிடக்கி போற भारत में बहुत से नगरों में भी आ गया है மும்பை பட்டணத்துல பரவிட்டு ये கிடக்குது मुंबई के नगर में भी फैल रहा தேவ है பிள்ளையே நாம கடைசி காலத்துல ஜீவித்துக் और கொண்டிருக்கிறோம் परमेश्वर को प्रिय हम अंतिम दिनों में जी रहे இந்த हैं சாத்தான் சபைக்குள்ள இப்படிப்பட்ட ராக் மியூசிக் எல்லாம் போட்டு அடிச்சு தகர்த்து ஹalleluya என்ன செய்றாங்க அவர்கள் விழுந்து போகிறார்கள் और शैतान के कलीसिया में ऐसा लोग रॉक म्यूजिक बजा के लोग गिरते रहते हैं அதுல கட்டுப்பாட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க और उसी में वो नियंत्रण करके रखता है शैतान எத்தனை பேர் நான் ஆவியானுடைய கட்டுப்பாட்டுல இருக்க விரும்புறேன் ये लोग कहते हैं कि मैं पवित्र आत्मा के नियंत्रण में रहना அது चाहता हूं ஆவியானுடைய கண்ட்ரோல் இருக்கணும் पवित्र आत्मा के नियंत्रण में रहना चाहता நீங்க हूं ஹalleluya தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசித்தால் यदि आप दानियल के 3रे अध्याय में இந்த पढ़ेंगे நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலை உண்டாக்குனான் और नेबूकदनेस्सर ने एक बनाया था அதுக்கு முன்னால ஹalleluya எப்ப விழுந்துறணும் ஆட்கள் और उसके सामने कब गिरना था அத பணிஞ்சு கொள்ளும்படியாய் ஜனங்கள் அதுக்கு முன்னால விழணுமா और उसके सामने लोग को झुककर दंडवत நீங்க करना था 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசித்தால் 3 के 7 को अगर पढ़ेंगे எப்ப விழுந்துறணுமா ரபான் ஹalleluya சகல ஜனங்களும் எக்காலம் நாதசுரம் கிண்ணறம் ஏமி வீணை சொரமண்டல முதலான எல்லாம் தார தப்பட்டைகளா வச்சு திட்டப்பட்ட அடிச்சுட்டு இருக்கும் போது என்ன செய்யணுமா என்ன எல்லாரும் என்ன செய்யணுமா எப்படி விழுந்து அதாவது இந்த அடிக்கிறத கேட்கும் போது பொத்து விழுந்துடணுமா और जब वो ऐसा बजाते तभी गिर जाना चाहिए எந்த சத்தத்தை கேட்டு और किस आवाज से எந்த சத்தத்தை கேட்டு किस आवाज से ஹalleluya இந்த இசையினுடைய சத்தத்தை கேட்டு விழுந்துறணும் और ऐसे म्यूजिक की आवाज सुन के उन्हें गिरना இது था யாருடைய டெக்னிக்கா இருந்தது ये सब किसका टेक्निक இது था யாருடைய திட்டமா இருந்தது ये सब किसका योजना இது था நேபுகாத்நேச்சாருடைய கட்டளையா இருந்தது नेबूकदनेस्सर का आ गया था சாத்தானுடைய திட்டங்களா இருந்தது शैतान का योजना थी ஆனால் சபைக்குள்ளே लेकिन कलीसिया में அது சபைக்குள்ளே कलीसिया में நாம் எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது हम लोग जब खड़े रहते हैं எந்த மியூசிக் இல்லாட்டாலும் கூட
कोई म्यूजिक ना हो तो भी அப்படியே ஆவியில நிரம்பக்கூடிய அளவுக்கு आत्मा में हम लोग बढ़ते பரிசுத்த हैं, ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். पवित्र आत्मा के अभिषेक से बढ़ते हैं। பெந்தேகோஸ்தே நாளிலே पेंटिकोस्ट के दिन में, பெந்தேகோஸ்தே நாளிலே पेंटिकोस्ट के दिन में 1000 மியூசிக் வச்சு நிரம்பிட்டாங்கன்னு சொல்லப்படல. 1000 म्यूजिक से भरे ऐसे அவர்கள் में எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். वो सब लोग एक मन से प्रार्थना कर रहे அவர்கள் थे, ஒருமித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். वो लोग एक संग प्रार्थना कर रहे அப்படி थे। ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது जब एक मन से प्रार्थना कर रहे थे, அங்கே பெந்தேகோஸ்தே ஆவியானவர் இறங்கிட்டாரு. पेंटिकोस्ट में पवित्र आत्मा उतरा। அல்லேலூயா, हालेलुया, ஆமென். தேவன் இப்படிப்பட்ட அல்ல மேள வாத்தியங்கள் நாகஸ்வரம் எல்லாத்தையும் இந்த லூசிபருக்கு தந்திருந்தார். ஆனால் கடைசி நாட்கள் இன்றைக்கு அவன் ஆண்டவருக்கு விரோதமா அவன் பயன்படுத்திக்கிட்டு और இருக்கிறான். परमेश्वर इतना म्यूजिक के वरदानों को शैतान को दिया, लेकिन अंतिम दिनों में उसी के लिए वो नाश करने को उपयोग में लाता है। அல்லேலூயா. हालेलुया। 3 வருஷம் 4 வருஷம் போய் படிச்சா और 3 या 4 वर्ष पढ़ेंगे तो, இத போடுறதுக்கு இத இழுக்கிறதுக்கெல்லாம் போய் படிச்சா अगर इंस्ट्रूमेंट सीखने के लिए पढ़ेंगे तो அவங்களுக்குள்ள பெரிய பெருமை வந்துரும். उनके अंदर बड़ा घमंड आ அவங்க जाता है பெரிய வித்துவான் மாதிரி कि நினைச்சுக்கிறாங்க. वो लोग बहुत सीखे ऐसा, ஆயினால கொஞ்சம் ஓட்டா பூட்டா இப்படி கிடக்கிற மியூசிக் இருந்தாலே போதும். लेकिन तो भी टूटा फूटा कुछ म्यूजिक रहेगा तो भी चलेगा। தன்னாலே இழுத்து படிச்சு தன்னாலே அமுக்கி படிச்சு வராங்களே இது போதும் நமக்கு. और खुद से ही पढ़कर आ जाते वो बहुत है। எத்தனை பேர் சொல்றீங்க தன்னாலே அமுக்கி அமுக்கி படிச்சு ஏயா அல்ல நம்ம சின்ன பிள்ளைகள் தன்னாலே அமுக்கி படிங்களேன். और हमारे जवानों भी ऐसा ही खुद से आप लोग सीखो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। நீ சாரன் கித்தார் போடுதான்னு சொன்னா அவன் சின்ன வயசா இருக்கும் போதே அல்லது எம்புட்டு தண்டி ஒரு கித்தார் வேணும்பா அதை வரைஞ்சி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அது பேர் கிடைச்சி அதில் ஒரு விருப்பம் வந்து அது ஒரு தரிசனம் கொடுத்து ஆண்டர் கொஞ்சம் கொஞ்சமா அல்லையா போடக்கூடிய அளவுக்கு ஆண்டர் மாத்திட்டாரு வசனம். शेरोन गिटार पे तो एक छोटा चित्र बना के वैसा खेलता था पहले। பயந்தர தாண்டி ஒரு ஸ்டேஷன் இருந்தது நாயகம் கடல் பக்கத்துல ஒரு குடும்பம் இருந்தாங்க. और भाईंदर से आगे एक परिवार था। அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு அம்மா சொன்னாங்க. और तो एक माँ जी ने कहा कि मैं इन दोनों को म्यूजिक सिखाती हूँ। அங்க போய் இந்த இதெல்லாம் தூக்கி கொண்டு போயிட்டு போனார். और वहाँ पर ये इंस्ट्रूमेंट्स को लेकर हम लोग गए थे। இவங்க ரெண்டு பேரும் அங்க கொண்டு போய் மியூசிக் தூக்கிட்டு போய் और इन दोनों को लेकर मैं म्यूजिक को सिखाने के लिए वो लेकर गया இவங்க கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்க कि ताकि ये लोग म्यूजिक को सीखे। அவ ஒரு ஏதோ ஒரு அப்படி சொல்லி கொடுத்துட்டு और वो ऐसा सिखाने लग रही थी। இவங்க வாயே திறக்கல. और हम लोग ने मुंह ही नहीं खोला। ஒரே 4 வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. एक ही दिन उसने घर भेज दी थी அல்லேலூயா. இவங்க நான் சொல்லி कि इन लोगों को मैं नहीं सिखा सकती हूँ, और ये लोग मुंह नहीं खोलते हैं, तो मैं इन लोगों को कैसे सिखा सकती हूँ? तो इन लोग से मैं कुछ नहीं कर सकती, அல்லேலூயா. இவங்கள வச்சு ஒண்ணு முடியாதப்பா. तो मैं इन्हें सिखा नहीं सकती। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஆண்டவரே என்ன பண்றது அப்படின்ட்டு அல்லேலூயா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். और घर आके मैं सोचा कि क्या करेंगे। ஒரு நேபாளி சகோதரன் அந்த மீரா ரோட்ல கிடைச்சார்ல. और फिर एक नेपाली भाई वहाँ पर मीरा रोड में मिले। அல்லேலூயா. அந்த சகோதரன் அவன் ரட்சிக்கப்பட்டவளா இருந்தார். और उसकी बेटी जो उधार पर, அவ இன்னைக்கு துபாயில வேலை பார்த்துட்டு और वो अभी दुबई में काम करती அப்ப है। அவ அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த பையங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. और उसने पिता से कहा कि इन लोग को आप पढ़ाओ அவர் करके। ரொம்ப ஃபேமஸ் அல்லேலூயா. பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ராவுல அல்லேலூயா எல்லாம் வாசிச்சிட்டு இருந்தார். और वो जो ऑर्केस्ट्रा सब में भी बजाते थे। இவங்களுக்கு எல்லாம் சின்ன பிள்ளைக்கு சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்துட்டார். और खुद के बच्चों को जैसा पढ़ाते वैसे सिखाए थे। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து அவங்கள அல்லேலூயா கற்றுக் கொடுத்தார். और वैसे परमेश्वर ने द्वारों को खोलकर सिखाया था। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை கொண்டு இந்த ஓட்டமோட்டா கொண்டு அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே. और அல்லேலூயா. आज परमेश्वर उसकी महिमा के लिए खड़ा करता है इसलिए। அல்லேலூயா. हालेलुया। பெரிய வித்துவான்களா இருக்காட்டல இருக்கதை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை செய்கிறவனினால் நன்றி ஆண்டவரே. और ज्यादा अच्छे से नहीं, लेकिन जो आता है उससे परमेश्वर का महिमा करने को। அல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் நல்லா தான் போடுறாங்க. और तो भी ठीक ही बजाते हैं। எதிரவே நல்லா தான் போடுறாங்க. हालेलुया। இப்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க இப்பராவோ. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆரம்பத்துல கொஞ்சம் அமைதியா போனாங்க, இப்ப கொஞ்சம் விறுவிறுன்னு போகுது ரபாஸ்ல. அல்லேலூயா ரபா. பிரைஸ் தி லார்ட். हालेलुया। கர்த்தர் நல்லவர். और அல்லேலூயா. प्रभु महान है। இங்கே நாம் வாசிக்கும் போது और यहाँ पर जब हम पढ़ते இந்த हैं, லூசிபருக்கு இத்தனை காரியங்களை கொடுத்து வச்சாங்க. इस लूसीफर को इतने सारे वरदानों को ஆனால் दिया, அத்தனை காரியங்களை வாங்கி அவன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல. लेकिन वो सब लेकर उसने परमेश्वर के नाम को महिमा नहीं அதெல்லாம் दिया। யாரை மகிமைப்படுத்தன்னு वो வச்சுக்கிட்டாங்க. सब किसको महिमा दिया? ஜனங்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைக்கும்போது தன்னை மகிமைப்படுத்த முடியா और பயன்படுத்தாங்க. लोगों को अपने काबू में उसकी महिमा के लिए उसने शुरू சொல்லு किया। ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற தாளந்துகள் कहते लोग कहते प्रभु जो वरदान तुम मुझे देता है, கரத்தை உயர்த்தி சொல்லு நீர் எனக்கு தருகிற தாளந்துகள் कहो कि जो
वरदान तू मुझे நீர் देता है, எனக்கு தருகிற கிருபைகளை எல்லாரும் जो अनुग्रह और कृपा तू मुझे உம்முடைய देता है, நாமத்திற்கு மகிமையா तेरे नाम के महिमा के நான் பயன்படுத்தணுமா मैं பாருங்க उपयोग में करूंगा, எப்படியாவது உம்முடைய நாமம் மகிமைப்பட और வேண்டும் किसी प्रकार से तेरा नाम का महिमा हो। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார் அல்லவா प्रभु को धन्यवाद देंगे। ஆமே 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல மறுபடியும் வாசிக்கிறோம் और 28 अध्याय 13 वचन में फिर एक बार पढ़ते உன்னை हैं, ஆண்டவர் சிருஷ்டித்த நாளிலேங்கறார் जिस दिन प्रभु ने तेरा सृष्टि की। சிருஷ்டித்த நாள் இருக்குதா 13வது வசனத்துல அல்ல 15ல சிருஷ்டித்தார் ஆண்டவர் உன்னை உண்டாக்கின நாள் அல்லவா நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் और जिस दिन तेरी सृष्टि हुई, நம்மள 15வது வசனம் நீ 13வது வசனம் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் और 28 के 13 में जिस दिन तेरा सृष्टि हुआ। அப்படி என்றால் லூசிபர் தானா வரல அவனை யார் சிருஷ்டித்தார் அவன் சாத்தான் इसका मतलब அவனை லூசிபரை கர்த்தர் உண்டாக்கி வச்சார் शैतान कुछ से नहीं है, लेकिन परमेश्वर ने उसे बनाया। அத 14வது வசனத்துல வாசித்தால் தெரியும் और 14 वचन में पढ़ेंगे तो समझ सकते நீ हैं, அபிஷேகம் பண்ணப்பட்ட யாராய் இருக்கிறாய் கேருபாய் तो இருக்கிறாய் अभिषेक किया हुआ केरूब है। அல்லேலூயா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல उत्पत्ति का 3रा अध्याय, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல முத கேருபை குறித்து வாசிக்கிறார் उत्पत्ति 3 के 24 में सबसे पहली बार केरूब के बारे में पढ़ते हैं। அல்லேலூயா அந்த ஆதாமை ஏவாளத்தின் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டுட்டு और आदम और हवा को उस बगीचे से बाहर करके அல்லேலூயா சுடரொளி பட்டயத்தை வாசல்ல வச்சிட்டு और उस फाटक पर रख के அங்க யாரை வச்சார் என்று பார்க்கிறோம் और क्या पढ़ते हैं, அல்லேலூயா கேருபீன்கள் அங்க வச்சாரு और केरूब को उसने वहां पर रखा। எதற்காக கேருபீன்கள் அங்கே क्यों केरूब इनको रखा? ஆண்டவருடைய சமூகத்தை பாதுகாக்கும்படி परमेश्वर की उपस्थिति को संभालने के लिए, எந்த அசுத்தமான மனுஷன் உள்ள வராதபடிக்கு कोई भी अशुद्ध व्यक्ति अंदर प्रवेश नहीं करे ஆண்டவருடைய इसलिए, சமூகத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு प्रभु का उपस्थिति को खराब नहीं करे इसलिए, அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தை பாதுகாக்கிறதுக்குனே வைக்கப்பட்ட அந்த தூதன் தான் கேருபு प्रभु की उपस्थिति का रक्षा करने के लिए केरूब वहां पे थे। அவன் தேவனை ஆராதிக்கிற கேருபு परमेश्वर की आराधना करने वाला केरूब, தேவனுடைய சமூகத்தை பாதுகாக்கிற கேருபாய் உண்டாக்கி प्रभु வச்சான் का उपस्थिति को सुरक्षा करने वाले केरूब। ஆனால் இவ்வளவு மகிமையாய் வல்லமையாய் உண்டாக்கி வச்சிருந்த லூசிபர் लेकिन इतना महिमा से बना हुआ लूसीफर, அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான் वो सब कुछ गवाया அவன் விழுந்து போனான் और वो गिर गया। ஆரம்பத்தில் அவனை நல்லா தான் உண்டாக்கினார் शुरुआत में तो अच्छे से ही बनाया। எத்தனை பேர் தூதன் தேவன் அல்ல ये तो लोग कहते हैं कि दूत जो है परमेश्वर नहीं है, தூதன் தேவன் அல்ல कहो कि दूत देवता नहीं है। அதில் நீங்க கொலோசியர்ல வாசித்து பார்த்தால் यदि आप कोलोसिया में पढ़ेंगे, கொலேசு சபையில இருந்த விசுவாசிகள் அவன் தூதர்களும் தெய்வம் தாம்னு நம்பினாங்க कोलोसे कलीसिया के विश्वासी ने विश्वास किया कि दूत भी देवता है। அவர்களுக்குள்ள இந்த ஒரு நம்பிக்கை இருந்தது उनके अंदर ये एक भरोसा था, ஆமென் தூதர்களும் அல்லேலூயா ஆமென் ஆண்டவர் தான் தேவன் தான் நம்ப और ஆரம்பிச்சாங்க दूत भी परमेश्वर या देवता ऐसा उन्होंने विश्वास किया। இயேசுவை போல அவர்களும் அல்லேலூயா ஆண்டவர் தான் நம்ப और ஆரம்பிச்சாங்க यीशु के जैसे वो लोग भी परमेश्वर है उन्होंने सोचा। அதனால தான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அந்த சபைக்கு எழுதினார் इस कारण पहला दे 16 वचन में कलीसिया को लिखता है, காணப்படுகிறவர்களானாலும் और देखने में हो तो भी, ना காணப்படாதவைகளானாலும் दिखाई पड़े तो அது भी, தூதர்களை காணப்படாத தூதர்களானாலும் ना दिखने वाले दूत हो तो भी, அக்கினி ரதங்களானாலும் या घोड़े हो तो भी, அக்கினி குதிரைகளானாலும் या रथे हो तो भी, ஆமென் அல்லேலூயா தூதர்களானாலும் दूत हो तो भी, இதெல்லாம் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் இயேசுவால் அவரால் ये சிருஷ்டிக்கப்பட்டவைகள் सब परमेश्वर के द्वारा அந்த सृष्टि किया गया, அவரால் சொல்ற இடத்துல இயேசுவால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் और यीशु द्वारा सृष्टि किया गया। யாருக்காக किसके சிருஷ்டிக்கப்பட்டார்கள் लिए सृष्टि किया गया? அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டது उसके लिए सृष्टि किया गया। அல்லேலூயா हालेलुया। எத்தனை பேர் தூதன் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு ரபா. ये तो लोग कहते हैं कि दूत परमेश्वर से बनाया हुआ है। இந்த லூசிபரை இந்த கேருபை ஆண்டவர் தான் உண்டாக்கி வச்சிருந்தார் इस लूसीफर या केरूब को भी परमेश्वर ने बनाया, அல்லேலூயா நல்ல நிலைமைக்கு தான் உண்டாக்கி வச்சிருந்தார் और अच्छे काम के लिए बनाया था। எப்ப உண்டாக்குனார் இந்த தூதனை और कभी इस दूत को बनाया, தூதனை எப்ப உண்டாக்குனாரு दूत को कभी बनाया? யோபின் புத்தகத்துல வாசிக்கிறோம் अय्यूब में हम लोग पढ़ते யோபின் हैं, புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே अय्यूब की 38 अध्याय அதனுடைய 4வது வசனத்துல வாசிக்கும் और போது 38 के 4 में हम पढ़ते हैं, நான் பூமி அஸ்திபாரம் போட்ட போது நீ எங்க யோபு கிட்ட கேட்கார் ஆண்டவர் நான் பூமி அஸ்திபாரம் போட்ட போது நீ எங்க இருந்தார் जब मैंने सृष्टि का नींव लगाया तो किधर था? அதுக்கப்புறம் 7வது வசனத்துல சொல்றாரு फिर 7वां, அப்பொழுது அமை விடியற் காலத்து நட்சத்திரங்கள் அந்த தூதர்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்கள் சொன்னா அந்த தூதர்களை குறித்து சொல்றார் நான் பூமி அஸ்திபாரம் போட்ட போது இந்த தூதர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து கம்பீரமா என்ன செய்தார்கள் அல்லேலூயா சத்தம் போட்டார்கள் அல்லேலூயா அப்ப தூதர்கள் இருந்தார்கள் பூமியை உண்டாக்கும் போது और जब मैंने सृष्टि का निर्माण किया तब दूत लोग वहां पर जय जयकार कर रहे थे, அல்லேலூயா மனுஷனை பூமியை உண்டாக்கின பிறகு உண்டாக்குனாரு और मनुष्य को तो सृष्टि के निर्माण के बाद ஆனா बनाया, தூதர்களை எப்ப உண்டாக்கிட்டாரு लेकिन दूत को कभी बनाया? பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னாலே அவங்கள உண்டாக்கிட்டாரு सृष्टि को बनाने से पहले बना के रखा। हालेलुया हालेलुया। அப்ப இந்த கேருபாகிய லூசிபர் எப்ப உண்டாக்கியிருந்தாரு? तो ये
ये केरूब या लूसीफर को कब பூமியை बनाया? உண்டாக்குறதுக்கு முன்னாலே இந்த லூசிபரை உண்டாக்கி इस வச்சிருந்தார். संसार को बनाने से पहले ही बना के रखा, ஹalleluya. அவன் நல்லவனா தான் வச்சிருந்தார். उसे अच्छा बना कर ही रखा, அவன் பரலோகத்து வரைக்கும் வச்சிருந்தார். स्वर्ग तक का उसको रखा। Praise the Lord. हालेलुया। நீங்க 15வது வசனத்துல வாசிக்கிறோம், यदि 15 वचन में पढ़े, அவனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கி வச்சிருந்தாரா? 28 के 15 में क्या पढ़ते हैं? அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படவில்லை, நீ 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 குறையற்றவனாய் செம்மையாத்தான் இருந்த. और तुझ में कोई भी दोष नहीं था, तू निर्दोष था। ये लूसीफरे और तू लूसीफर, அல்லேலூயா. யா சாத்தானே, हे शैतान, நீ அல்லேலூயா அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் जिस दिन से तेरा सृष्टि हुआ, நீ பாவம் செய்கிற வரைக்கும் நல்லவனாத்தான் இருந்தாய். जब तक तूने पाप किया तब तक तू अच्छा ही था, அவன் குறைவுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. तेरे अंदर कोई दोष नहीं पाया। ஆனால் 16வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? लेकिन 16वें वचन में हम क्या पढ़ते हैं? 16வது வசனத்தில் நீ பாவம் செய்தாய் என்கிற ஒரு வார்த்தை அங்க और இருக்கு. तूने पाप किया करके पढ़ते हैं। அல்லேலூயா. நீ என்ன செய்தாய்? உன் பெருமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். और तूने घमंड के द्वारा पाप किया। பிசாசு என்ன செய்தான் என்று और பார்க்கிறோம். शैतान ने क्या किया? முதல் பாவம் செஞ்சது யாரு? सबसे पहला पाप किसने அவன் किया? ஆதியிலே பாவம் செய்தவன். उसने शुरुआत में पाप किया। மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னால பாவம் செஞ்சது யாரு? मनुष्य पाप करने से पहले किसने किया? யார் பாவம் செய்தது? किसने किया? இந்த லூசிபர் பாவத்துல इस लूसीफर ने पाप किया। லூசிபர் ஆல்ரெடி ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். इस लूसीफर ने परमेश्वर के विरोध पाप किया। இவன் செஞ்ச பாவம் என்ன? इसने किया हुआ पाप क्या था? லூசிபர் செஞ்ச பாவம் என்ன? लूसीफर ने किया पाप क्या था? அல்லேலூயா. அவன் ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே, यशायाह का 14 अध्याय, ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே यशायाह का 14 अध्याय 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்தால் और 12 से 14 वचन पढ़ेंगे ஏறத்தாழ 5 காரியங்களை நாம் பார்க்க முடியும். और 5 बातों को हम पढ़ सकते 5 हैं। காரியங்களை நாம் பார்க்க முடியும். 5 बातों को हम पढ़ सकते हैं। நான் அல்லேலூயா நட்சத்திரங்களுக்கு மேலே நான் நினைச்சேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றோ, மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று. யாருக்கு ஒப்பாவேன்? நான் தான் ஆண்டவர் என்று போய் இருப்பேன். और मैं ही परमेश्वर जैसा बन जाऊंगा। இந்த தூதர்களுக்கு ஆண்டவர் சிங்காசனம் கொடுக்கல. इन दूतों को परमेश्वर ने सिंहासन को नहीं दिया। தூதர்கள் 1000 வருஷம் ஆனாலும் என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? दूत 1000 वर्ष हो तो भी क्या करेंगे? அவனுக்கு உட்கார்றது கடமையில்லை, அவன் நிக்கத்தான் செய்யணும். वो लोग को बैठने का जगह नहीं, सिर्फ खड़े रहेंगे। எத்தனை பேர் தூதர்களை ஆண்டவர் உட்கார விடல? कितने लोग कहते हैं कि दूतों को परमेश्वर ने बैठने को नहीं दिया। गाब्रिएल சொல்கிறான், நான் தேவ சமூகத்துல என்ன செய்கிற தூதன்? நிற்கிற தூதன் தான் சொன்னான். इसलिए गाब्रिएल कहता है कि मैं परमेश्वर के उपस्थिति में खड़े रहने वाला दूत हूं। சக்கரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். लूका का पहला अध्याय, லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே அந்த சக்கரியாவின் இடத்துல சொல்லுகிறான். लूका पहला अध्याय में जकरिया को देखकर कहता है, யோவான் சானகனுடைய அப்பா கிட்ட சொல்றான். और जो बपतिस्मा யோவானா के पिता से वो कहता है, 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 13வது வசனமா ரபா என்ன சொல்லுகிறான்? நான் தேவ சமூகத்தில் நிற்கிற அலியா காபிரியேல் தூதன். और मैं परमेश्वर के उपस्थिति में खड़े वाला गाब्रिएल दूत हूं। நிற்கிறவன் சொல்லுகிறானா இல்லையா? 19வது வசனத்துல நான் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறவன்? நிற்கிறவன். எத்தனை பேர் நிற்கிறவனா தான் मैं வச்சிருந்தான்? परमेश्वर के उपस्थिति में खड़े रहने वाला गाब्रिएल दूत हूं। லூசிபர் என்ன சொல்றான்? लेकिन लूसीफर क्या நான் कहता என்னை है? உயர்த்துவேன், मैं अपने आप को நான் ऊंचा करूंगा, சிங்காசனத்துல இருப்பேன், सिंहासन पर நான் बैठूंगा தேவனை போல ஆவேன், और परमेश्वर के जैसा எல்லா होऊंगा। தூதர்களுக்கு மேல நான் தான் இருப்பேன், सारे दूतों எல்லா மேகத்துக்கு மேல நான் என்ன உயர்த்துவேன், और सारे बादलों के ऊपर उठाऊंगा। அவனுக்குள்ள இப்ப என்ன வந்துருச்சு? अभी उसके अंदर क्या आ गया? பெருமை வந்து பாவம் செய்தான். घमंड आके उसने पाप किया। அநேகர் பெருமையில விழுந்து போயிருந்தாங்க. बहुत लोग घमंड में गिर जाते எதுல हैं। விழுந்து போயிருந்தாங்க? किस में गिर जाते எத்தனை हैं? பேர் பெருமையில விழுந்து कितने போயிருந்தாங்க? लोग घमंड में गिरते हैं? ஆமே சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவோம், कलीसिया में परमेश्वर के बच्चे ஆண்டவரே நான் कहेंगे பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி कि मैं घमंड को जगह नहीं दूं, சொல்லுங்க, நான் என்ன இன்னும் அதிகமாய் தாழ்த்துகிறேன். क्योंकि अपने आप को और समर्पण நீ करता हूं। அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிரு. तू उसके महान हाथों के अंदर रह, ஏற்ற வேளையில் அவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். और சொல்லுங்க, सही समय में आपको ऊंचा அவர் என்னை करेगा। உயர்த்துகிற வரைக்கும் ரபா जब तक वो मुझे ऊंचा नहीं करेगा, என்னை தாழ்த்தி அடங்கி இருக்க ஒப்பு मैं கொடுக்கிறேன். नम्र करके अधीन में रहूंगा। ऐसा நன்றி करो। ஆண்டவரே ரபா. धन्यवाद परमेश्वर, அது நீர் எனக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறபடினால் तूने मेरे लिए समय रखा, इसके लिए என்னை धन्यवाद। உயர்த்துகிற நேரம் வைத்திருக்கிறபடினால் मुझे ऊंचा करने के लिए समय रखा, इसके लिए हालेलुया। धन्यवाद। हालेलुया। இந்த லூசிபரை குறித்து ஆண்டவர் நிறைய திட்டம் வச்சிருந்திருக்கலாம். इस लूसीफर के बारे में परमेश्वर ने बहुत योजनाएं बनाया होगा அவனை இன்னும் மேன்மையா வைக்க நினைச்சிருக்கலாம். कि और उसे ऊंचा करना योजना किया ஆனால் होगा, அதெல்லாம் அவன் காண முடியாமல் போய்விட்டது. लेकिन वो सब वो देख नहीं पाया, அதெல்லாம் அவன் இழந்து போனான். वो सब वो गवा दिया। அப்படி இழந்து போகாதபடிக்கு ऐसे हम खोए नहीं அவருடைய इसलिए பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்பது அவசியம். उसके बलवंत हाथों के अधीन रहना जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். இப்ப நான் வாசிக்கிறேன், அவன் பாவம் செய்தான். और लेकिन अब हम पढ़ते कि उसने पाप किया। அவன் என்ன செய்தான் என்று பார்க்கிறோம்.
ஆமென். இந்த சாத்தான் பொய் சொல்றவனா இருந்தான். शैतान झूठ बोलने वाला व्यक्ति என்ன था। சொல்லுகிறவனா இருந்தான்? அவன் ஆதி முதல்ல இருந்து அவன் என்ன சொல்லுகிறவனா? பொய்யனும் பொய்க்கு தகப்பனும். वो शुरुआत से झूठ बोलने वाला पिता था। எலிசாவுக்கு வேலைக்காரன் பேர் என்ன பேரு? एलीशा का जो सेवक था उसका क्या नाम था? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே, दूसरा राजा 5वां अध्याय, ஆமென், 5ஆம் அதிகாரத்தினுடைய दूसरा राजा का 5वां அந்த अध्याय, கடைசி பகுதியில் நாம் வாசித்து வரும்போது उसका अंतिम भाग में இந்த கேயாசியை பார்த்து எலிசா சொல்றான், गेहाजी को देखकर एलीशा कहता है, ஆமென், கேயாசியே, हे गेहाजी, நீ அந்த நாகமான்ட்ட போய் तूने नाबान के அவன்ட்ட पास என்ன जाकर சொல்லிட்டு அவன்ட்ட என்ன சொன்னாய்? तूने क्या कहा? அவனிடத்துல போய் நீ பொய் சொன்ன. तूने उससे झूठ कहा யாரோ புதுசா வந்துட்டாங்க, कि नया कोई आया, அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, उसे देने के लिए कुछ नहीं, அதனால இது வேணும் அது வேணும் அவன்ட்ட போய் நீ பொய் சொல்லி और வாங்கிட்டு ये सब चाहिए करके तूने उसे झूठ कहा। நீ பொய் சொன்னதுனால, और क्योंकि तूने झूठ நீ बोला, என்ன சொன்னதுனால, நீ பொய் சொன்னதுனால, அல்லேலூயா, நாகமானுடைய குஷ்டரோகம் யாரை பிடிக்கும்ட்டான்? அது உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்கும்ட்டான். और नामान का जो कोड़ी बीमारी तुझे और तेरे पीढ़ी में என்ன आएगा। வாசிக்கிற அந்த வசனத்துல? और क्या पढ़ते इस वचन में? ஆகையால் அல்லேலூயா, அதுக்கு முன்னால அவன் என்ன சொன்னால, அல்லேலூயா, இவனை பார்த்து எதிர்கொண்டு வந்தபோது, திரும்புகிற போது உன்னுடைய செல்லவில்லையா பணத்தை வாங்குறதுக்கும்? அல்லேலூயா, அப்படி சொல்லிட்டு நீ இப்படி எல்லாம் பொய் சொல்றது இதுக்கு அல்லேலூயா காலமா அப்படின்னு சொல்லி அவனுடைய அல்லேலூயா என்னதான் அவனுடைய அந்த அல்லேலூயா என்னது அந்த குஷ்டரோகம் உன்மேல உன் சந்ததி மேல வரும்னு சொல்லிட்டான் அரபாஸ். तो नामान का जो कोड़ी बना तुझे और तेरे पीढ़ियों के ऊपर आएगा। அல்லேலூயா, हालेलुया। இவன் செஞ்ச பாவத்துக்கு அப்படிப்பட்ட தண்டனையாய் காணப்பட்டது. इसने किया पाप के लिए इस प्रकार से दंड उसे எத்தனை मिला। பேர் ஆண்டவரே பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ये लोग कहते हैं कि प्रभु शैतान को जगह கரத்தை ना உயர்த்தி சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் दो। आदरणीय कि கொடுக்காதபடிக்கு शैतान को मैं जगह नहीं दूंगा நான் உமக்கென்று வாழ என்ன और அர்ப்பணிக்கிறேன், तेरे लिए जीने के लिए समर्पण करता हूं। உமக்கென்று வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன். तेरे लिए जीने के लिए मैं समर्पण। அநேகருடைய வாழ்க்கையை நாம் வேதத்துல பார்க்கிறோம். बहुत से लोगों का जीवन को हम देखते हैं। அனனியாவும் சப்பீராவும் பொய் சொன்னார்கள். उस अनन्या सफीरा ने झूठ बोला, பொய் சொல்லி அழிஞ்சு போயிட்டாங்க. वो लोग झूठ बोल के नाश हो गए। அல்லேலூயா, தேவ பிள்ளை பிசாசு பொய் சொல்ல தூண்டுகிறான். और शैतान जो है झूठ बोलने को मजबूर करता है। சிலரை பாருங்க, ஒரு பொய் சொல்லிட்டா கூட அவங்க வாழ்க்கையில அன்னைக்கு முழுவதும் சமாதானம் இருக்காது. और कुछ लोग अगर जिंदगी में एक झूठ भी बोलेंगे तो उस दिन वो शांत नहीं ஆனா रह சில पाते। பேர் வாழ்க்கையே பொய்யாத்தான். लेकिन कुछ लोग का जिंदगी पूरा झूठ ही बोलते அவங்களுக்கு हैं। அந்த உணர்வு அல்ல அத்து போயிருச்சு. उन लोग के अंदर वो महसूस ही है ही அந்த नहीं। உணர்வே இப்ப இல்ல. अभी उनके अंदर वो महसूस ही नहीं ஏன்னா है, பிசாசு லூசிபர் அந்த உணர்வை எடுத்து போட்டான். क्योंकि वो शैतान लूसीफर ने ऐसा महसूस करने वाले जीवन எப்படி को வேணாலும் हटाया அடிச்சு விடு போய் ரபாஸ். कि जितना झूठ बोलना बोल। அல்லேலூயா, हालेलुया। எத்தனை பேர் அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ண விரும்புகிறார்? ये तो लोग कहते हैं कि वो हमें सच्चे लोग जैसा देखना நம்மை चाहिए। அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? हमें உண்மை உள்ளவராய் இருக்கிறார். वो विश्वास योग्य है। நமக்கு உள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவராய் हमारे இருக்கிறார்? अंदर जो है அவர் உண்மை உள்ளவராய் वो இருக்கிறார். सच्चा परमेश्वर है। அல்லேலூயா, உண்மை உள்ளவராய் இருக்கிறார். वो सच्चा परमेश्वर அவர் है। பொய் சொல்ல யார் அல்ல? वो झूठ बोलने वाले के அவர் लिए कौन பொய் சொல்ல है? மனுஷன் அல்ல. वो झूठ बोलने के लिए मनुष्य नहीं உண்மை है। உள்ள தேவனையுமே ஆராதிக்கிறேன் ரபாஸ். और सच्चे परमेश्वर तेरी आराधना करता அல்லேலூயா, है। हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். परमेश्वर को धन्यवाद देना है। அநேகருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் அழிந்து போய் விட்டார்கள். बहुत से लोग के जीवन में से नाश हुए பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திட்டமிடுகிறான். और शैतान ने नाश करने के लिए योजना சில बनाया குடும்பங்கள்ல கொல்லவும் என்ன செய்யுமாய் திட்டமிடுகிறான், அழிக்கவும் அவன் और திட்டமிடுகிறான். कुछ परिवार को नाश करने के लिए वो योजना அதில் बनाता है। அவன் சில தடைகளை கொண்டு வருகிறான். कुछ रुकावटों को लाता है, ஆமே, சில தடைகள் நடக்க முடியாதபடிக்கு தடைகள் ரபாஸ். कुछ रुकावटों को लाता है कि वो पूरा ना சில हो, காரியங்கள் வாய்க்க முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு कुछ வருவான். कार्य सफल न हो इसलिए वो करता है। 1 தெசலோனிக்கேயர் 2:18 நீங்கள் வாசித்தால், पहला थिस्सलुनीके 2:18 में நான் 2 முறை உங்களை சந்திக்க வர பார்த்தேன். मैं 2 बार तुमसे मुलाकात करने ஆமே, आया, 18வது வசனத்துல ஆனால் யார் தடை பண்ணினான் என்கிறார். लेकिन किसने मुझे रोका? சாத்தானோ என்ன செஞ்சிட்டான்கிறார், தடை பண்ணினான். लेकिन शैतान ने मुझे रोक दिया। அல்லேலூயா, हालेलुया। ஆமென். 16வது வசனம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். और 17 वचन में हम पढ़ते हैं, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 16 17ல வாசித்தால், एजेकियेल 28 का 17 वचन, நான் உன்னை என்ன செஞ்சிருவேன் ரபாஸ், मैं तुम्हें क्या நீ करूंगा? பாவம் செய்தபடியால் உன்னை நான் தள்ளி விடுவேன் என்கிறார். ஆகாதவன் என்று தள்ளி விடுவேன் ரபாஸ். और क्योंकि तूने पाप किया मैं तुझे धकेल दूंगा। சொல்லுங்க, அல்ல தேவன் சாத்தானை தள்ளி விட்டார். और कहो कि शैतान ने परमेश्वर ने शैतान को गिरा அவ்வளவு दिया, உயரமான இடத்துல இருந்து தள்ளி விட்டார். इतना ऊंचा स्थान से उसे गिरा அது दिया। ஏசாயாவின் புத்தகத்துல 14ல வாசித்தால், उस यशायाह का 14 में पढ़े थे, அல்லேலூயா, வானபரியந்த உயர்த்தப்பட்டவனேங்கிறார். और वो कहता है कि आकाश तक उठाया गया। 14ஆம் அதிகாரம் அல்லேலூயா 12வது வசனம் எத்தனாவது வசனம் இருப்பா? क्या वो यशायाह 14 का 12 है? இதுவரைக்கும் உயர்த்தப்பட்டவனேங்கிறார் ரபா. அல்ல ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஆமென் 12ல இருந்து வாசித்தால், வானபரியந்த என்ன செய்யப்பட்டவனே, அல்லேலூயா, உயர்த்தப்பட்டவனே, தாழ என்ன செய்யப்பட்டு போனாய்,
தள்ளப்பட்டு போனாய். और आकाश तक ऊंचा किया हुआ तू अचानक गिर गया. Praise the Lord. हालेलुया. ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை கண்டுபிடிப்போம். 14ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் வாசிப்போம். ஆனாலும் நீ அகாலமான பாதாளத்தில் என்ன செய்யப்பட்டாய்? தள்ளுண்டு போனாய். எத்தனை பேர் தள்ளிட்டார் ஆண்டவர் சாத்தான்? कितने लोग कहते हैं कि शैतान को परमेश्वर ने गिरा இந்த दिया. லூசிபரை கர்த்தர் உயரத்திலிருந்து தள்ளிட்டார். इस लूसीफर को प्रभु ने ऊंचाई से गिरा दिया. Praise the Lord. हालेलुया. 14வது வசனத்திலே எசேக்கியேல் வாசித்தோம். एजेकियल 28 के 14 में हमने पढ़ा. அவனை பரிசுத்த மலை மேல வச்சிருந்தார். उसे पवित्र पर्वत पर रखा. ஹல்லேலூயா. 14வது வசனம் 28ஆம் அதிகாரத்தில் 28 का 14 में हम पढ़ते हैं. எசேக்கியேல் 28:14 உன்னை ஆமென் தேவன் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே அந்த மலை மேல வச்சிருந்தார். तुझे पवित्र पर्वत के ऊपर रखा அது था. பரலோகத்தை காண்பிக்கிறது. और वो स्वर्ग को बताता அது है. எதை காண்பிக்கிறது? वो क्या बताता உன்னை है? பரிசுத்த மலையில பரிசுத்த பர்வதத்துல வச்சிருந்தார். पवित्र पर्वत के ऊपर रखा था. ஆனால் அங்கே இருந்து கர்த்தர் இந்த லூசிபர் என்ன செஞ்சாரா? தாழ தள்ளி விட்டார். लेकिन वहां पर से लूसीफर को नीचे गिरा दिया. எத்தனையோ வாழ்க்கை தள்ளப்பட்டு கிடக்கிறது. कितने सारे जीवन ऐसे गिरे हैं. எத்தனையோ குடும்பங்கள் தள்ளப்பட்டு கிடக்கிறது. कितने सारे परिवार इस प्रकार गिरे हैं. லூசிபருடைய கையில அகப்பட்டு அவனோடு தள்ளப்பட்டு கிடக்கிறது. लूसीफर के हाथों में फंस के वो गिर गए. பின்வாங்கி போய் விட்டார்கள். पीछे हट गए. பின்வாங்கி போய் விழுந்து போனார்கள். पीछे हट के गिर गए. ஆனால் இதுவரைக்கும் கர்த்தர் நிறுத்தினாரே நன்றி சொல்லுங்க. लेकिन आज तक प्रभु ने खड़ा रखा, इसके लिए धन्यवाद. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்னை நிறுத்தினீரே மக்களே. प्रभु तेरे उपस्थिति में खड़ा रखा, इसके लिए என்னை धन्यवाद. நீர் தள்ளாதபடிக்கு ஆமென் ஹல்லேலூயா நிறுத்தினீரே நன்றி அப்பா. मुझे तो गिराया नहीं, ऐसा बचाए रखा, इसके लिए धन्यवाद. ஆண்டவரே நீர் இதுவரைக்கும் என்னை தள்ளாதபடிக்கு நிறுத்தினீரே நன்றி अब तक சொல்லுங்க. तो बिना गिराए मुझे बचाए रखा, इसके लिए ரெண்டு வார்த்தை धन्यवाद. வாயை திறந்து சத்தமா நன்றி तो சொல்லுங்க. सब मुंह खोलकर आप कह पाए நன்றி அப்பா. धन्यवाद परमेश्वर. நன்றி என்னை தள்ளாமல் நிறுத்தினீரே நன்றி அப்பா. मुझे बिना धक्का दिया बचा के रखा, என்னை धन्यवाद. புறக்கணியாமல் நிறுத்தினீரே நன்றி அப்பா. मुझे गिराए बिना रखा, धन्यवाद. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். परमेश्वर को धन्यवाद देना है. இதுதான் தேவ கிருபை. यही परमेश्वर का अनुग्रह நாம் है. நிற்பது நிர்மலமாக இருக்கிறது யாருடைய கிருபை? அவருடைய சுத்த கிருபை. और हम नाश नहीं हुए लेकिन खड़े वो उसका कृपा Praise the है. Lord. हालेलुया. நீங்க 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசித்தால் और 28 के 18 वचन में நீ பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்தவன் என்கிறார் ரபா. நீ பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டாய். और पवित्र स्थान को तूने अपवित्र किया. இந்த லூசிபர் சாத்தான் என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். ये लूसीफर शैतान ने क्या किया? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி ஆக்கி போட்டானா? பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டான். परमेश्वर के पवित्र भवन को उसने अपवित्र किया. ஹல்லேலூயா. अनेகர் பிசாசுக்கு இடம் கொடுக்கும்போது बहुत सारे जब शैतान को मौका देते எவ்வளவுதான் हैं, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் कितना भी उधार पाए तो எவ்வளவுதான் ஆவிக்குரிய பிள்ளைகளா कितना இருந்தாலும் भी आत्मिक बच्चे हैं 20 तो भी, வருஷமா 25 வருஷமா சபைக்குள்ள இருந்தாலும் 20 वर्ष से ज्यादा कलीसिया में तो 5 भी, வருஷமா 10 வருஷமா இருந்தாலும் 5 या 10 वर्ष से भी कलीसिया में तो பிசாசுக்கு भी, என்னைக்கு இடம் கொடுக்கிறீர்களோ जिस दिन शैतान को मौका देते हैं, ஹல்லேலூயா. அந்த வசனத்துல வாசிக்கிறோம் 18வது उस வசனத்துல 18 वचन में पढ़ते हैं, பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டிய நிலைமை வரும். और अपवित्र करने वाला स्थिति ஹல்லேலூயா. होगा. हालेलुया. இத்தனை பேர் ஆண்டவரே பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு நான் உம்மை ஆராதிப்பேன். जो लोग कहते हैं कि अपवित्र ना करो, ऐसा तू मदद कर. Praise the Lord. हालेलुया. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன். क्योंकि हम जिसकी आराधना करते हैं वो पवित्र நான் परमेश्वर है. பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எப்படி இருங்கள் என்கிறார். वो कहते हैं जैसे मैं पवित्र हूं, तुम भी पवित्र பரிசுத்தராய் रहो. இருங்கள் என்கிறார். वो कहते हैं तुम भी पवित्र பரிசுத்த रहो. அலங்காரத்தோட நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லையா தொழுது கொள்ளுங்கள். पवित्रता की सुंदरता के साथ मेरी आराधना करो. ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாவம் வந்துச்சு. एदेन के बगीचे में पाप ஆனால் आया, பரலோகத்துக்குள்ள எந்த பாவியும் வர முடியாது. लेकिन स्वर्ग के अंदर कोई भी पापी आ नहीं ஏதேன் सकता. தோட்டத்துல வந்த மாதிரி அங்க வர முடியாது. एदेन के बगीचे में आया वैसा स्वर्ग में नहीं आ நம்ம सकता. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 21 के अंतिम वचन में 21 அதனுடைய 27ல வாசித்தால் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் அதுல என்ன செய்ய முடியாது? பிரவேசி அடிச்சு கட்டிடுவாரல. और पाप या अशुद्ध से भरा कोई भी अंदर प्रवेश नहीं कर सकता. फिंगर प्रिंट வச்சிட்டாரு அங்க வரதுக்கு. और वहां पे प्रभु ने छाप रख दिया என்ன है. பிரிண்ட் வச்சிட்டாரு? और कैसा रखा? அதனால फिंगर प्रिंट வச்சிட்டாரு. फिंगर प्रिंट சரியா இருந்தது அங்க உள்ள வைக்க முடியும், கால் வைக்க முடியாது. और अगर वहां पर सब आपका सही रहेगा तो अंदर प्रवेश कर सकते இடத்துல हो. உள்ள போனா என்ன வைக்கணும்? कोई कुछ जगह पर अगर जाने तो क्या रखना है? விரல டச் பண்ணி சரியா இருந்தா தான் திறக்கும், இல்லனா திறக்காது. और अगर फिंगरप्रिंट को पकड़ता है तो ही आप अंदर खोल அப்ப के जा உள்ள सकते हैं. பரலோகத்துக்குள்ள போனா எல்லாம் சரியா இருந்தா தான் செக்கப் கரையா இருந்தா எல்லா செக்கப்பும் சரியா இருந்தா உள்ள போக முடியாது. तो स्वर्ग में जाने के लिए भी सब ठीक रहेगा तो ही अंदर प्रवेश कर Praise the सकते Lord. हैं. हालेलुया. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு ஒரு செக்கப் இருக்கும். और क्या आपने उद्धार पाया? एक चेकअप होगा. ஹalleluya. நீ ஆமென் எல்லாம் பாஸ் எடுத்துட்டியான்னு செக்கப் இருக்கும். और क्या तू सब पास हुआ ऐसा देखा இயேசு है? ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கியா, ஞானஜானம் எடுத்தியா செக்கப் क्या இருக்கும். यीशु का लहू से धोया गया बपतिस्मा लिया देखा அங்க जाएगा. ஃபிங்கர் பிரிண்ட்ல ஞானஜானம் எடுக்காத பிள்ளைன்னு சொன்னா போயிட்டு வான்றாரு. अगर बपतिस्मा नहीं लिया तो वो कहेगा कि तू जा सकता எத்தனை பேர் है. ஞானஜானம் எடுத்துட்டேன்னு சொல்றீங்க? ये लोग कहते हैं कि मैंने बपतिस्मा लिया है. ஹalleluya. हालेलुया. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. और हाथ उठाकर हालेलुया कहते हैं. இலவசமா கிடைக்கிறதுக்கு நீ ஓடி ஓடி பண்ணுதாரு. और फ्री में मिलता करके आप लोग करते हैं. இதெல்லாம் அழிஞ்சு போக கூடியது. ये सब तो नाश होगा. ஆனால் பரலோகத்துல பிரவேசிக்க வேண்டும் लेकिन என்றார். में
प्रवेश करना है எத்தனை பேர் தீட்டுள்ளதும் அருவருப்பானதை செய்கிறதும் பொய்யை நடப்பிக்கிறதும் அங்கே பிரவேசிக்க முடியாது. कहते हैं कि अशुद्ध करने वाला कोई भी अंदर प्रवेश नहीं कर Praise the सकता. Lord. प्रभु की स्तुति हो. அதுதான் எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். वही यिर्मयाह के 7 में हमने எரேமியா पढ़ा. 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, यिर्मयाह 7 के 2 में प्रभु ने कहा, எரேமியாவே நீ ஆலயத்தினுடைய வாசல்ல நின்னு பேசு. और यिर्मयाह तो भवन के फाटक में खड़े रह के बात कर. 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு, और 7 के 4 में कहता है, 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆலயத்துக்குள்ள வர்றவங்ககிட்ட என்ன சொல்லணுமா? கர்த்தரின் ஆலயம் 4வது வசனமா 3வது வசனமா? அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வழிகளை என்ன செய்யுங்கள்? அல்லேலூயா. உங்களுடைய வழிகளை என்ன செய்யுங்கள்? உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய கிரியைகளையும் என்ன செய்யுங்கள்? சீர்படுத்துங்கள். और अपने काम और क्रिया को आप लोग सही करो. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா நீங்கள் என்னுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக்கிட்டேங்கறார். क्योंकि तुमने मेरा जो भवन है उसे चोरों का घर जैसा बना दिया. 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அவர் சொல்றாரு, और 7 के 11 में वो कहता है, நீங்கள் ஆராதிக்கிற ஆலயத்தை எப்படி ஆக்கிட்டீர்கள் என்கிறார்கள். கள்ளர் குகை ஆக்கிட்டீர்கள். और अरण्य भवन को अपने चोरों का घर जैसा बना எப்படி दिया. கள்ளர் குகை ஆக்கிட்டாங்க? और कैसा घर बनाया? அதுல 9வது வசனம் 10வது வசனத்துல சொல்றாரு, उसका 10 और 11 वचन में நீங்கள் कहता है, திருடி கொலை செய்து आप लोग चोरी करके हत्या விபச்சாரம் करके பண்ணி பொய்யானையிட்டு தூபம் காட்டி அதுக்கப்புறம் அது எல்லாம் செஞ்சுட்டு என் ஆலயத்துல வந்து நீங்கள் அதில் இதுக்காகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி இதுக்காகத்தான் விடுதலைப்பட்ட நீ சொல்லுவையா? और इसके लिए मैंने उद्धार पाया करके क्या आप कहेंगे? हालेलुया. நீ என் ஆலயத்தை எதை போல மாத்திட்டே? मेरे भवन को तूने किस प्रकार से கள்ளர் குகையை போல மாத்திட்டே, चोरों का घर जैसा बनाया. எத்தனை பேர் ஏசப்பா அலாபா कितने लोग कहते हैं प्रभु यीशु பரிசுத்த ஸ்தலமா பார்க்கிறார், पवित्र जगह जैसा देखता हूं. हालेलुया. பரிசுத்தமான இடமாய் பார்க்கிறார். पवित्र जगह जैसा அந்த देखता हूं. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், उस मूसा देख के அந்த प्रभु ने யோசுவாவை कहा, பார்த்து கர்த்தர் योशुआ சொன்னார், देखकर प्रभु ने நீ कहा, நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னாரு? जिधर तू खड़ा है वो जगह நீ क्या है? பரிசுத்தமான இடம் वो அல்லவா? पवित्र जगह है. ஆண்டவருடைய சமூகம் வரும்போது பரிசுத்தமான இடமாய் மாற்றுகிறார் அல்லவா? प्रभु का उपस्थिति में आते वो पवित्र बनाता है. ஆண்டவரே என்னை நீர் தள்ளி போடாது படிக்கிறீர் ओ कि प्रभु मुझे धकेला சொல்லி नहीं. என்னை நீர் தள்ளி போடாது प्रभु तू படிக்கிறீர். मुझे गिरा मत. நான் பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். मैं पवित्रता के लिए सौंपता हूँ. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவார் पवित्रता அல்லவா? के लिए समर्पण करता हूँ. அல்லேலூயா. हालेलुया. 18வது வசனத்திலே கடைசியில சொல்லும்போது, और 18 वचन में अंत में कहता நான் है, உன்னை தள்ளுவது மாத்திரமல்ல, मैं सिर्फ तुझे गिराता नहीं பூமியில உன்னை சாம்பலுக்கு சாம்பல் ஆக்கிறேன். और पृथ्वी में तुझे பூமியின் மேல ராக் எப்படி बनाऊंगा. ஆக்கும்னாரு? சாம்பல் ஆக்கும். और तुझे राख बना दूंगा. நீ ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா, यदि तू समर्पण ना करे லூசிபரே நீ மனம் திரும்ப, நீ ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா, और लूसीफर तू मन नहीं फिरेगा तो உன்னை நான் பூமி சாம்பலாக்கி போடுங்கற. मैं तुझे पृथ्वी में राख जैसा அப்படிதான் बनाऊंगा. இன்னைக்கு லூசிபருடைய வாழ்க்கை சாம்பலா போயிருச்சு. और आज ही शैतान का वो काम राख जैसा हो லூசிபருடைய गया. நிலைமை மண்ணுக்கு மண்ணா சாம்பலுக்கு சாம்பலா और போயிருச்சு. वैसे लूसीफर मिट्टी का मिट्टी बन गया. இனிமே அவனுக்கு ஒரு வருங்காலம் கிடையாது. अभी उसके लिए भविष्य नहीं है. சாத்தான் இனிமே நிக்க முடியாது. और शैतान फिर खड़ा नहीं रह இனிமே पाएगा. அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் கிடையாது. अभी उसके लिए भविष्य नहीं है. அவனை சாம்பலுக்கு சாம்பலாக்கி போட்டாரு. उससे राख के लिए राख बनाया. ஹalleluya. हालेलुया. எப்படி சாம்பலாக்கி போட்டாரு? और कैसे राख बनाया? ஆதியாகமம் 13:13 வாசித்தால் उत्पत्ति 13 वचन. சோதோம் பட்டணத்தினுடைய ஜனங்களை குறித்து சொன்னார். सोदम के लोगों को प्रभु ने देखा. ஆதியாகமம் 13:13 சோதோம் பட்டணத்து ஜனங்கள் उत्पत्ति 13 में அவர்கள் துன்மார்க்கர்களும் பொல்லாதவர்களும் மகா பாவிகளும். எப்படிப்பட்ட பாவிகளா? சோதோம் பட்டணத்துக்காரங்க மகா பாவிகள். और सोदम नगर के लोग परमेश्वर के सामने बड़े पापी लोग थे. பெரும் பாவிகள் இல்ல, எப்படிப்பட்ட பாவிகளா? மகா பாவிகளா இருந்தார். और थोड़े लेकिन बड़े पापी थे. இதுதான் சோதோம் மனுஷர்கள். और यही सोदम के वो लोग थे. ஆணோட கல்யாணம் முடிச்சுக்கிறார். और जो लड़का है वो लड़के के साथ शादी करता है. ஆணோட வாழ்க்கை நடத்துவார். और उसी के साथ जिंदगी बिताता था. அதுதான் அந்த ராத்திரியில வந்தாங்க. और इसलिए उस रात को वो आए थे வீட்டுக்குள்ள வந்த மனுஷரை நீ என்ன செய்ய? कि तेरे घर में वो வெளியே व्यक्ति அனுப்பு. कौन है? उस मनुष्य को हमारे पास அவனோட भेज. ராத்திரி வாழ்க்கை நடத்தணும்னார். और रात हम उसके साथ गुजार. அவர்கள் மகா பாவிகளா இருந்தார். वो लोग बड़े पापी थे. அல்ல தேவ பிள்ளையே, परमेश्वर के அந்த बच्चों, சோதோம கர்த்தர் எப்படி ஆக்கிட்டார்? उस सोदम को उन्होंने क्या किया? 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே दूसरा पत्रस का 2 दूसरा பேதுரு अध्याय, 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல दूसरा வாசிச்சோம். अध्याय का 6वां वचन. அல்லேலூயா. சோதோமை சாம்பலாக்கி கவிழ்த்து उस போட்டார். सोदम को नाश करके रख दिया. எப்படி கவிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே दूसरा पत्रस दूसरा अध्याय, அதனுடைய 6வது வசனத்துல வாசிக்கிறோம். 6वां वचन. சோதோம் அல்லேலூயா குமாரர் என்னும் பட்டணங்களை அவர் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டார். और सोदम गमोरा को राख जैसा बना இப்படிப்பட்ட के रखा. அக்கிரமத்தினாலே அந்த சோதம் பட்டணத்துடைய ஜனங்களை சாம்பலுக்கு ஒப்பாய் ஆக்கி போட்டார். और इस प्रकार के पाप के कारण उस नगर को राख बना के रख दिया. அதுக்கப்புறம் அந்த பட்டணம் எழுந்திருக்க முடியல. उसके बाद वो नगर खड़ा नहीं रह पाया. எவ்வளவு மகிமையா இருந்த பட்டணம். और कितना महिमा से भरा था. கடற்கரை ஒட்டி எல்லா செல்வ செழிப்பால நிரம்பி இருந்த பட்டணம். समुद्र के किनारे सब अच्छा था. ஆனால் சாம்பலுக்கு சாம்பலாய் மாத்தி போட்டார். लेकिन राख के लिए उसे बना दिया. ஆராதிக்கிற தேவ பிள்ளையர், आराधना में परमेश्वर के உடைய बच्चे, ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு
ஆராதனைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் अगर आत्मिक जीवन को आप समर्पण ஆண்டவரே करेंगे, என்று சில நிமிடங்கள் அழுது கதறி ஒப்பு कुछ கொடுத்தால் समय परमेश्वर करके पुकारे तो உங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக आपके राग के जगह அவர் पर சிங்காரத்தை கொண்டு வருகிற தேவனாய் वो இருக்கிறார். अच्छे जगह को रखा है। எத்தனை பேர் சாம்பலுக்கு பதிலாக गाँव के राग के जगह ஒரு पर ஒரு வாழ்க்கையை தர एक விரும்புகிறார், भविष्य को रखा ஒரு है, வருங்காலத்தை தர एक விரும்புகிறார், भविष्य को रखा है। மகிமையாய் நிறுத்த விரும்புகிறார். तुझे महिमा के लिए खड़ा ஆனால் करेगा। இந்த ஆராதனையிலேயும் அல்லவா लेकिन इस आराधना में भी மனம் திரும்பவில்லை என்றால் मन नहीं फिराया तो வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரவில்லை जीवन என்றால் में बदलाव नहीं आया முடிவு கட்ட ஆரம்பிப்பார். अंत तक वो नाश அல்லேலூயா, करेगा। முடிவு கட்ட ஆரம்பிப்பார். आपको नाश करना शुरू நீ करेगा। சாம்பலுக்கு சாம்பலா ஆயிடக்கூடாது, राख के लिए राख न बन மண்ணுக்கு जाए, மண்ணா போயிடக்கூடாது. मिट्टी के लिए मिट्टी न बन जाए। கர்த்தருடைய கர்த்தருடைய சமயத்தில் மகிமையாய் நிற்க வேண்டும். परमेश्वर के लिए महिमा के लिए खड़ा रहना है। நம்மளால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். घुटने टेकर परमेश्वर को धन्यवाद।